எங்கே நமக்கு ஆபத்தை சந்தித்தோன்னா ரகசியத்தை நம்ம என்ன பண்ண தெரியலன்னா ரகசியத்தோட வேல்யூ புரியாமல் நடந்துக்கிறோம். நம்ம என்ன நடந்துக்கிறோம், ரகசியத்துக்கு எவ்வளோ வேல்யூன்னு தெரியல, அது அல்பத்தனம் பண்ணுறோம், அசிங்கப்படுத்துகிறோம். ரகசியத்தை என்ன பண்ணால் ரகசியமாக தான் வச்சுக்கணும். ரகசியத்தை ரகசியமாக வச்சு நிற்கும்போது சந்தேகப்படுறது வாய்ப்பு இருக்குதே. ரகசியம் பொறுத்த மட்டும் ரொம்ப ஆபத்து, அதை கூட விளையாடக்கூடாது. ஒருத்தர் ரகசியம்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது, அதுதான் நமக்கு மரியாதை. கேட்டால் நமக்கு தான் பிரச்சனை. ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், அவர் சொல்கிறார் இல்லைங்க அது ரகசியங்க அப்படின்றாருன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணிடணும், கேட்கக்கூடாது. இல்லைன்னா நான் அது வேல்யூ பண்ணுறேன், நானும் ரகசியமாக வச்சுப்பேன், எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லலாம். இல்லைங்க அந்த ரகசியத்தை நான் சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் தான் சொல்லணும். ஏன், நான் இன்னொருத்தர்கிட்டேருந்து வாங்கின ரகசியம் அது, அதனால் யார்கிட்ட போய் கேளுங்க. ஏன், நான் அதை சொன்னால் அதில் மாற்றிடுவேன், இல்லை திருத்திடுவேன், இல்லை கூட்டிடுவேன், இல்லை குறைச்சிடுவேன். ரகசியத்தை சொன்னவர்கிட்ட தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், கேட்கணும், சொல்லணும். ஏன், அது அவரோட ரகசியம், நீ சொன்ன என்ன ஆகாது, பலிக்காது. அப்போ ரகசியத்தை சொல்கிறவர் யாரோ அவர் தான் என்ன பண்ணிடலாம், உண்மை தெரிஞ்சவர் ஒன்றை ரகசியமாக சொல்கிறார், உண்மை தெரியாதவர் அதை சொல்கிறதுனால என்ன ஆகும். இப்போ இமயமலையில் இருக்கிறாரா சிவன், சிதம்பரத்தில் இருக்கிறாரா, இமயமலைன்னு ஒன்று ஊருக்குது அங்கே இருக்கிறாரா, சிதம்பரத்தில் இருக்கிறாரா. இந்த இந்த ரகசியம் புரியாதவன் என்ன நினச்சிருக்கிறான்னா, சிதம்பரம் ஒரு இடத்துல இருக்குது, இமயமலை ஒரு இடத்துல இருக்குதுன்னுங்கிறான். சிவன் உண்மைன்னா ரெண்டு இடம் ஒன்றா இருக்கணும், சிவன் பொய்னா ரெண்டு இடத்துல இருக்கணும். சிவன் உண்மைன்னா ரெண்டு பேர் சொல்கிற இடம் ஒன்றா இருக்கணும். சிவன் ஒன்றான்னா இப்போ சிவன் ரெண்டுன்னா ஊரம் எப்படியா இருக்கலாம், ரெண்டு இல்லை 100 கூட இருக்கலாம். இப்போ ரகசியத்தை நீ எப்படி புரிஞ்சுப்ப, முதல்ல போகும்போதே ஒரு இடத்துக்கு போனால் என்ன பண்ணா, இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சிங்கன்னா என்ன ஆகுவேன், கேட்கணுமா இல்லையா, கேட்கலையே. ஒரு ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிற வயசில் இருக்கிறேன்னா அவனும் கேட்கலையே. தகுதி ஒன்றில் ஒருத்தருக்கு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, எல்லோரும் எல்லா ரகசியத்தை தெரிஞ்சால் என்ன ஆகும். அப்போ யாரும் எப்படி இல்லை, அந்த ரகசியம் எனக்கு தேவையா இல்லையா, அந்த ரகசியத்தோட பிரதிபலன் என்ன, நான் அதை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியணுமா இல்லையா, தெரியலையே, பேசலையே, வாழலையே. அப்போ ரகசியன்றது வாழ்கிறதுக்கு, விடுதலை அடைகிறதுக்கு, பித்தியார்கிட்டேருந்து என்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். ரகசியத்தை எப்படி பயன்படுத்தணும், ரகசியம் நல்லதா கெட்டதா, பக்குவமாக பயன்படுத்த வேண்டியது. கத்தி மாதிரி, புரியுதா, காயன்னு இருக்கும் வெள்ளைன்னு இருக்கும், அதுவும் இருபுறமும் கருப்புள்ள பற்றியும், உன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும். அப்போ ரகசியத்தை சரியாக வச்சுக்கலன்னா நானும் தண்டிக்கப்படுவேன், நீங்களும் தண்டிக்கப்படுவீங்க. ஸோ உங்கள் ரகசியத்தை உன்னத்துக்கு சொல்லும்போது அவங்களும் நீங்களும் ரெண்டு பேருமே சேர்ந்து பாதிக்கப்படுவீங்க. ரெண்டு பேருமே என்ன ஆகிடுவீங்க, பாதிக்கப்படுவீங்க. கவனமாக இருங்க எது மேலே. ரகசியம் என்பது ரகசியமாக இருப்பது. தேவையில்லாத தகவல்களை பரிமாறாமல் தேவையானதை தேவையானவர்களுக்கு மட்டும் பரிமாறிக்கொள்வது. ஆனால் இங்கே விளம்பர பொருட்கள் எல்லாம் ரகசியம் என்று கூறி எதையோ ஒன்றை விற்று விடுகிறார்கள். ரகசியம் என்று கூறினாலும் கூட தேவையில்லாததை வாங்காதீர்கள். தேவைகளுடன் மட்டுமே வாழ பழகுங்கள். எப்பேற்பட்ட ரகசியமாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லை என்றால் தேவையில்லைதான்.
அண்டத்தையும் அற்புதத்தையும் ஒருங்கே சேர்த்து வைத்திருக்கிறது. கூறுகிறேன், ரகசியத்தை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ரகசியத்தை நீங்கள் கேட்டுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்கன்னா தேவையா இல்லையா? ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நான் வாழ்க்கையில் முன்னேறுவேனா இல்லை மாட்டேனா? கேட்கணுமா இல்லையா? என்கிட்ட ரகசியம் இருக்குது, நிறைய ரகசியங்கள் இருக்குது என்கிட்ட. 40 days கோர்ஸில் ஒவ்வொரு நாளும் ஒரு ரகசியம் ஓப்பன் பண்ணுவேன். பெஜர் ஆகிட்டீங்க, ஆனால் இப்படி சொல்லிட்டானே இந்த ஆளுன்ற மாதிரி, இப்படி ஒரு பதில் சொல்லிட்டானே. நான் எதனா பிரச்சனை என்கிட்ட சொல்லுன்னே சொல்லுவேன். உனக்கு எதனா புரியலன்னா நான் சொல்கிறது தப்பு, நான் என்ன பண்ணுவேன்? இது வரைக்கும் யாரும் அது மாதிரி என்னை கேட்டதே இல்லை. 5 days போய் வந்தவங்களாம் கேளுங்க, அப்படியே இருக்கும் கோர்ஸு, அப்படியே அந்த மனுஷன் சொல்லுவார். ஆமாம், கேட்டு பாருங்க. அப்போ ரகசியத்தை எப்படி தான் தெரிஞ்சிங்கன்னா, சிவயோகி வழங்கும் ரகசியம். வணக்கம். ரகசியம் இன்னைக்கு தலைப்பு என்ன? ரகசியம் என்ன? நான் இன்னொருத்தர் கூட பேசணும், ஆனால் இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. இன்னொருத்தர் கூட பேசணும், இன்னொருத்தருக்கு அவருக்கு தெரியணும். 1 2 3 இல்லை. ரகசியம்னா 1 இல்லை 1 to 1, 2 3 இருக்கக்கூடாது. 2 3 இருந்தால் என்ன கிடையாது, இது ரகசியம் கூடாது. சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம். அப்போ ஆம்பளை கிட்ட ஏன் பொம்பளை கிட்ட ரகசியம் சொல்லக்கூடாது? ஆம்பளைக்கு தலை வலிக்காதா? ஓ, எனக்கு கிட்ட ஒரு ரகசியம் சொன்னீங்க, எனக்கு தலை வலிக்காது. கல்யாணம் ஆயிடுச்சு ஒருத்தனுக்கு, ஃபர்ஸ்ட் நைட்டு, எனக்கு 3 ஃபிகரு, ஏற்கனவே நான் இது மாதிரி உன்னை 4வதாக தான் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒருத்தி சொல்லுவா, 10 பேர்னா கூட சொல்ல மாட்டான். பைத்தியம், 3 பேர்கிட்ட வந்து சொல்லு, 10 பேரை பார்த்துட்டு வந்துக்கிறேன், இதுக்கிட்ட என்னத்தான் சொல்லி புரிய வைக்கிறது? சொல்லவே சொல்லுவாங்கல்ல, எல்லாம் தெரிஞ்ச நல்ல பொண்ணு நான் தான், ஏதும் தெரியாத கெட்ட பையன் நீ தான். எல்லாம் தெரியாது ஆனால் ஒரு கெட்ட பையன், எல்லாம் தெரியும் ஆனால் நான் யாரு? ஆமாம், பெண்ணிடம் ரகசியம்னா ஒரு தப்பாக ஏற்றுக்கிறாங்க. பெண்ணிடம் ஆணிடம்லாம் கிடையாது, தேவையில்லாதவங்களோட சொல்லக்கூடாது. முதல்ல ரகசியம்னா என்ன? ரகசியம் என்ன? ரகசியம்னு ஒன்று இருக்குதா? தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிக்கணும், அது பேர் ரகசியம் சொல்லலாமா? தெரிஞ்சாலும் எனக்கு தெரியாது சொல்லலாமா? நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன்னு ஆரம்பிப்பான். வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு ரகசியம். நீங்கள் ரகசியம்னா அப்படியே ஒரு ரசிகனாக ஆகிடுவீங்க. அப்பா, ஏதோ ஒரு ரகசியம் சொல்ல போகிறாங்க. வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா எதனால் அப்படின்னா, கண்ணாடி வழியில் போடணும்னு நான் எனக்கு ஒருத்தன். அது ரகசியமா? பெண்கள்லாம் கண்ணாடி வழியில் போட்டுன்னு கிச்சனில் சமைக்கும் போது அந்த சூடை அது தாங்கி, அதனால் அந்த பொம்பளை நல்ல பொம்பளையாக இருப்பாளாம். இவனுக்கு தெரியாமல் மெட்டலுங்க வாங்கி போட்டுனுக்கிறானுங்க, டிசைனாக வாங்குறாங்க, தங்க வலையெல்லாம் போடுறாங்க. படாது, என்ன தான் போடனா? இது ரகசியமா? கேட்டால் அவர் வலையில் விற்கிறவர், அவர் வலியல் மொழியார். மொழியார்லேயே வலியல் மொழி இருக்கிறாங்களாமே. அப்படியா? யாருக்குமே தெரியுமா வலியல் மொழியார்? அப்போல்லாம் டப்பாவில் தூட்டின்னு வந்து பாயை போட்டு உட்கார வச்சுன்னு சுற்றி பொம்பளையில் உட்கார வச்சுன்னு கையை பிடிச்சின்னு இருப்பார்.
ஆமாம், ஆளால் கையை பிடிச்சி கையை விட்டுறதே ஒரு வேலையாக இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? நல்லா இருந்தால் கூட இல்லைம்மா இந்த வழியில் போட்டு பாருன்னு வேறு. ஏன் ஊருக்கு வளையல் மொழியார்னே சொல்லுவாங்க. இந்த துணி விற்கிறவர் வளையல் போடுறவங்களாம் மொழியாருங்களாக தான் இருப்பாங்கன்ட்டு. ஆனால் அவர் வேறு ஜாதியாக கூட இருக்கலாம். ஆனால் சொல்லிக்கும் போது மொழியார்னு சொல்லிப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதியே இல்லை, அவர் மொழியார்னு சொல்லி விற்றுந்துங்கிறாரு. இப்போ ஏன் அந்த ரகசியத்தை சொன்னார் அவர்? ரகசியன்ட்டு ஊரெல்லாம் சொல்லி நிற்பாங்க. ரகசியங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு ரகசியம் சொல்லட்டுமா, அந்த ரேவதி பொண்ணுங்கிறாள்ல அவன் நல்லவே இல்லை, இது யாருக்கிட்டே சொல்லாத. அது மாதிரி யாருக்கிட்ட? அப்போ தான் நீ அழுத்தமாக போய் உணர்த்துக்கிட்ட சொல்லுவேன். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன்? சராசரியாக சொன்னால் என்ன கிடையாது. அதுக்கு ஒரு கதையை நீங்கள் சொல்லணுன்னா இது ரகசியம். இப்போது ஒரு ராமர் இருக்கிறாரு, அவர் அந்த அம்பை வந்து வளைச்சிருக்கணும், ஒடிச்சிட்டார். வளைச்சிருக்கணும், என்ன பண்ணிட்டாரு, ஒடிச்சிட்டார். தப்பா ரைட்டா? ஆனால் அந்த ஒடிச்சிட்டாருன்றது அதுக்குள்ளே ஒரு ரகசியம். அதை நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், க்யூரியாசிட்டி அதிகமாகிடும். அல்மா என்ன பண்ணீங்க வந்து எனக்கு மட்டும் சொல்லுப்பேன் சார். இந்த சத்சங்கத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு ரகசியன்ட்டு ஒன்று சொன்னேன். மகுடம் ஏறணும், எங்கள் சாமிக்கு மகுடம் ஏறணும் ஒரு பாட்டு. மகுடம் ஏறணுன்னா தெரியுமான்னு கேட்டேன். தெரியாதுன்னா விட்ருங்க, அது அடல்ட்ஸ் மேட்ருன்ட்டேன். எத்தனை மெசேஜ் நினைக்கிறீங்க? மகுடம் ஏறத்துன்னா என்ன? ஒருத்தர் இதுதான் மகுடம் ஏறத்தா, இன்னொருத்தர். கடைசி வரைக்கும் எவ்வளோ பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல இப்போ கூட. ஆனால் அது ரகசியம். மகுடம் ஏறுத்துருக்குது, அது என்ன? அது என்ன? எங்கள் சாமிக்கு மகுடம் ஏறணும். ஏ குருவி, சிட்டுக்குருவி உன் ஜோடி எங்க, அதை கூட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து கூடு கட்டு. பொண்டாட்டி இல்லை, இங்கே வீட்டுக்கு தெரிஞ்சிடும் சில இருக்காருலாம். பொண்டாட்டி இல்லை, பொண்டாட்டி இல்லை, ஏ குருவி பொண்டாட்டி இல்லை, பொண்டாட்டி இல்லை. இப்போ ஏன் மகுடு ஏறலைன்னு தெரியுதே. ஆமாம், போய் இன்னொரு பாட்டு ஒன்று கேட்கணும். வெட்டி வேறு வாசம் விடலை புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம். அப்போ மகுடம் ஏறத்துக்கு பின்னாடி இவ்வளோ இருக்குதான்னா அதுங்களும் கூட ரகசியம்தான். இப்போ ஒரு ரகசியம் 1, ரகசியம் 2, ரகசியம் 3, ரகசியம் 4, கட்சி வரைக்கும் என்ன தான் எனக்குதே. சினிமாலாம் போனோம்னாக்கா அந்த காலத்துலலாம் 2 ரோஜா வந்து அப்படியே முட்டும், அப்படி கட்டி பிடிப்பாங்க ரோஜா முட்டும். இப்போ அப்படி கிடையாது. கிஸ்ஸாக முத்தமான வர கேட்குறது. கிஸ்ஸுன்னா முதல்ல என்ன பண்ணுறது இல்லையா, ஒட்டுறது இல்லையா. முத்தம்னா 2 முறை முட்டி தான் முத்தம் அப்படின்னா. கிஸ் உதறே ஒட்டுறது இல்லை, கிஸ். முத்தம்னா 2 வாட்டி ஒட்டிக்குது. 2 வாட்டி ஒட்டிதா 2 ஒட்டிக்குதா? ரகசியம். ரகசியமா இல்லையா சார்? ரகசியம்னா என்ன இப்படிலாம் சொல்கிறீங்க? அதெல்லாம் ரகசியம். புள்ள பெற்றுக்கிறது ரகசியம், அப்படி தானே? ரகசியமாக பப்ளிக்கா ரகசியமாக வச்சுக்கிறதெல்லாம் எப்படி பண்ணுறான் பாரு, அப்படி தானே? ஆனால் எங்களுக்கு அதுதான் பார்க்கவே பிடிக்குது. ரகசியம்ட்டாங்கன்னொடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா SCX வச்சுட்டு பார்த்துன்னு இருப்போம். ரகசியமாக சொல்கிறீங்க. அந்த நாவல் பழம் அந்த குளத்தில் விழுந்தது, அந்த சத்தம் உங்களுக்கு கேட்குதா? புக்கு பச்சுனுங்கிறேன், நாவல் பழம் குளத்தில் விழுந்த சத்தம் கேட்குதா? இந்த ஏரிக்குது இல்லை, இந்த முதல்ல தண்ணி பையனுக்கும். நான் நாகப்பழத்தை அதுக்குன்னு விளையாட்டுலேருந்து வாங்கிட்டு வந்து ஸ்கூல் படிக்கும்போது நாகப்பழத்தை குளத்தில் போட்டு சத்தம் எப்படி வருதுன்னு பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் ரகசியம் புரியுது, எனக்கு புரியல. நான் நாகப்பழத்தை குளத்தில் போட்டு பார்த்தேன். அம்மா புரிஞ்சுது. ஒரு நாள் ஆயிடுச்சு. ஓ, நாவல் பழம்னு இதை தான் சொன்னானா அவன் அப்படின்ட்டு. இப்போ ரகசியம்னா என்ன? எதிராளிக்கு தெரியும் ஆனால் தெரியாது. தெரிஞ்சாலும் எப்படி இருக்குண்ணா, தெரியாத மாதிரி இருக்கணும். தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருந்தால் ரகசியமா, தெரியாத மாதிரியே இருந்தால் ரகசியமா?
எது ரகசியம்? அது மட்டும் ரகசியம். எது மட்டும் தெரியாது. ஏன்? அதான் ரகசியமாச்சே. விட்டுருவான். சராசரியாக ஒரு விஷயத்த சொன்னால் நம்ம கேட்கவே மாட்டோம். நீங்கள் உங்கள் முகம் பொலிவோடு இருப்பதற்கான ரகசியம் என்ன? அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. என்ன வேணா சொல்லல. நீங்கள் அங்கே எங்கன்னா கூட்டிகிட்டு என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் நெருப்பில் எவ்வளோ ஐட்டங்க தான் அவ்வளோ இறக்கிடலாம். உங்கள் முகம் பொலிவோடு இருக்கிறதுக்குன்னா உங்கள் முகம் எப்போதும் புது பொலிவுன்னு ஓடி வந்து அப்படியே நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்கன்னா அம்மா அப்படின்னு ஓடிடுறோம். நீங்கள் இவ்வளோ இளமையாக இருக்கிறீங்களே, அதுக்கு ரகசியம் என்ன அப்படின்னா, ஒரு பொருளை விற்கணும்னா என்ன பண்ண நீங்கள் ரகசியம்னு சொல்லிடணும். இப்போ நம்மளும் அப்படி தான். கொய்யா பழம் கொய்தியா கொய்லியா? கொய்த பழம் எப்படி கொய்யா பழமாச்சு? விற்கும்போது என்னன்னு விற்கிற? கொய்யா பழம்னு விற்கிற. ஆனால் பழம் என்ன? எங்கேயோ கொய்துது. ஆனால் விற்கிறது என்ன? கொய்யாது எப்படி இது பழமாச்சு? கன்ஃபியூஸ் ஆகுது. என்னை ஒருத்தர் அப்படி தான் கேட்டார். 92 அப்பாயின்மெண்ட் வாங்கின புதுசு. சாலையில் போய் அவர் சேர்ந்துட்டவர். சாலை கோன்குருலாங்கிறாங்க, அது ஒரு அமைப்பு இருக்குதுல்ல, அதில் போய் அவர் சேர்ந்துக்கினவர். அவர் என்ன கேட்டார், சிவா கொய்து பழம் தானே, கொய்யா பழம்னா என்னன்னு கேட்டார். அப்போ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கேள்வி தான் என்னை இங்கே இன்னும் வந்து உட்கார வச்சுக்குது. ஏன்னா அவர் அன்றைக்கி கேட்டார்ல 92 அந்த கேள்வி தான். ஒரு கதை சொன்னார். திருடனுங்கெல்லாம் போனானுங்க, ஏமாத்தினானுங்க அப்படின்ட்டு ஒரு டப்பாவில் அந்த கேள்வி என்ன பண்ணிச்சு, தங்கத்துக்கு பதில் குழந்தை பேண்டை பீயை போட்டு கந்தில் போட்டுச்சு. ஒருத்தரும் தொட்டு உள்ள விட்டு கையை எடுத்துக்கிறான், நாற்று வச்சுக்குது. ஒருத்தரும் சொல்லிடுறான் உள்ளே இருக்கிற தங்கத்தை எடுக்க முடியல, யாருன்னா எடுக்குன்ட்டு. எல்லாருமே உள்ளே விட்டு எடுத்துக்கிறானுங்க. அந்த டப்பா ஃபுல்லாக ரகசியம் இருந்துக்குது. குழந்தை பீன்னு ஒருத்தன் சொல்லியிருந்தான்னா இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்க மாட்டான், உள்ளே விட்டுருக்க மாட்டான். ஒரு 4 திருட இதே மாதிரி வரல உள்ள விட்டு பார்த்துக்கிறான். ஆமாம், செயின் வெளியே வர மாட்டேங்குது, நகைங்கெல்லாம் புல்லாகுதுன்னுறான். ஆனால் கை விட்டா தொலைக்கு ஒரு மாதிரி குழந்தை எப்படி தான் இருக்கான். மோந்து பார்த்தா தெரியும், அது விட்டாவே தெரிஞ்சிருக்கேன் தானே. ஆனால் உணர்த்துக்கிட்ட என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. ஏன்னா அதுதான் ரகசியத்தை பாதுகாக்குது. அடுத்தவங்களுக்கு என்ன இல்லை. இந்த கதையை அவர் சொல்லிட்டு இதையும் சொன்னார். அவர் இப்போ இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் அந்த கேள்வி யார்கிட்டனா ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு ரகசியன்ட்டிங்கன்னா அவன் மனசு சும்மா இருக்காது, தூங்க மாட்டான், ஒரே வேதனையாக இருக்கும். என்ன சொல்லிட்டாங்க, அது மட்டும் ரகசியம் நாங்களே, அது ரகசியம். அதான் முகப்பொழிவு ரகசியமாகுதுன்னு உடனே இன்னும் நான் முடியுமோ வாங்கி அது ரகசியம் சொல்லி என்ன விற்றாங்களோ என்ன பண்ணுவீங்க? ஒரு இது ரகசியமாக இருக்குமா, அது ரகசியமான்ட்டு. அப்படி தானே. முடி கொட்டிச்சு, எருமாட்டு எண்ணெய் தேய். எருமாட்டு எண்ணெய் ஏர்மா மாட்டீங்க எண்ணெயா? என்ன பேர்? எனக்கு இன்ன வரைக்கும் எருமாட்டு எண்ணெய் தான் ஞாபகம் இருக்குது. என்ன எண்ணெயா? எருவா வாட்டினா? யாருன்னா ஒருத்தர் தெளிவாக சொல்லுங்க. எருமா மாட்டு கிடையாது. ஆனால் முடி முளைச்சிட்டவங்களுக்கு அது ரகசியம் கிடையாது, முளைக்காதவங்களுக்கு ரகசியம். நிறைய நடிகர்கள்லாம் விற்க வச்சுக்கிறாங்க பார்த்துக்கிறீங்களா. ஆனால் ரகசியம் அவங்க என்னன்னா அவங்க ஒழுங்கு மண்டி கிடையாது, முடி புல்லாகுது. அப்படி தான் எல்லாம் நம்பினுங்கிறாங்க. கரெக்டு தானே? பார்த்தாவே தெரியுது விற்கின்ட்டு. அப்படி தானே? இந்த வயசுலேயும் ஒருத்தன் கருன்னு முடி இருக்கான்? இருக்கே இருக்காது. ஒருத்தன் ஃபுல்லாக இது வரைக்கும் முடியலாம் இங்கே வரைக்கும் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? இப்போ நார்மலாக கொஞ்சம் அடிச்சுன்னு போயிருக்கலாம் வாரி இருந்தா, இது வரைக்கும் ஒருத்தருக்கு தான் என்ன அர்த்தம்? ஒட்டின என்ன பண்ணிக்கிறான்? ஒட்டினா தான் அது சாத்தியம். நேச்சுரலாக இருந்தால் எப்படி இருக்கான்? கொஞ்சம் போயிருக்கோம். அப்படி தானே? எம் மண்டை வந்திருக்கோம், யூ மண்டை வந்திருக்கோம், வி மண்டை வந்திருக்கோம். அப்படி தான் வந்திருக்கான். அப்படி பர்ஃபெக்டாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்படி தானே? இன்னும் மோசம், சிவாஜி கணேசன் விற்க வச்சிருப்பார் பார்த்தீங்களா, இப்படி சுருட்டி இருக்கும். அவர் டான்ஸ் ஆடுவார், போவார், வருவார், அது அப்படியே தான் இருக்கும். நானும் அந்த சீப்பை வச்சு அப்படியே ஊட்டிட்டு வச்சுன்னு இருப்பேனா, கொஞ்சம் தூரம் தான் நடந்து போயிருப்போம், அந்த ரவுண்டு போயிட்டுருக்கோம். ரகசியம், இதெல்லாம் ரகசியம். அப்படி தானே? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா கொய்யாப்பழம்? புரியாது தானே? இப்போ இதுதான் வியாபாரம். ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஏமாத்துறதுக்கு, பொய் சொல்கிறதுக்கு. ஆனால் சில ரகசியம் நல்லது, சிலதை ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது. ஒரு பெண் நான் ஒரு 10 ஆணை கூட உறவு வச்சுருந்தேன்னாக்கா
ஒத்துப்பான். ஆனால் ஆண் வந்து தைரியமாக சொல்கிறான், நான் 10 பேரை பார்த்தவன் அப்படிலாம். அதுக்கு மாதிரி பெருமையாக இருக்குது, எனக்கு 4 பொண்டாட்டி, எனக்கு அங்கே ஒரு கூத்தியாக இருக்கிறாங்க, இங்கே ஒரு கூத்தியாக இருக்கிறாங்க. ஒரு பொம்பளை சொல்லி பார்த்துக்கிறீங்க, எனக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அங்கே ஒருத்தர், இங்கே ஒரு ரீசார்ஜ் அண்ணாகிறாரு, அங்கே ஒரு ரீசார்ஜ் அண்ணாகிறாருன்னு தான் சொல்லுவாளே தவிர, இங்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட், இங்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட்லாம் இப்போ தான் சொல்கிறாங்க ஒரு சிலர். ஆனால் அண்ணா தான் சொல்லுவாங்க, எனக்கு ரீசார்ஜ் அண்ணா, பிக்கப் அண்ணா, ட்ராப்பிங் அண்ணா, இது மாதிரி ஒரு 4 அண்ணங்கிறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. நான் அண்ணன் மாதிரி பழகிறேன்னுவாங்க. புரியுதுங்களா? எப்படி தான் பழகுவாங்க. ஆனால் இவன் தங்கச்சி மாதிரி தான் பழகுவான், காதலின்னுவான். அங்கே பேசும்போது பம்பி தான் பேசி நிற்பான், ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவான், ஒன்றும் ஆனால் இவனை வந்து டைம் கேட்பாங்க, சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, தூங்குனியான்னு, எப்படி நகரன்னே கேட்டு போவாங்க. பற்றியே என்ன மட்டும் விசாரிக்கிறான்னுவான். யார்? ஆம்பளை. பொம்பளை இப்போ பொம்பளைக்கிட்ட போய் ரகசியம் சொல்லக்கூடாது. நானே வாழ்க்கையே ரகசியமாக வச்சுக்கிறா. அவள் வாழ்க்கையை எப்படி தான் வச்சுக்கிறா, ரகசியமாக வச்சுக்கிறா. மாதத்தில் 3 நாள் தெரியாது, தெரியக்கூடாது, வச்சுக்கிறா. அப்படி தானே? வலியை வேதனையை வெளியே சொல்லாமல் வச்சுக்கிட்டு யாரால் தான் முடியுது. ரகசியத்தை பாதுகாக்கிற பெரிய பொக்கிஷம் யார் தான்? பெண் தான். அவகிட்ட போய் என்ன சொல்லாதேன்றான், சொல்லக்கூடாதுன்னாவா? என்னிடம் ரகசியம். ஏன் அப்படி சொன்னா? ஏன்னா வெளியே போவாத ரகசியம். ரகசியன்ற பேரில் வெளியே போகணும். அதனால் பொம்பளைக்கிட்ட சொன்னால் என்ன ஆகாது, போவாது. ஏன்? இப்போ அவர் எனக்கே என்கிட்ட சொன்னார் ரகசியம், அப்படி வச்சுருந்தா என்ன இருக்கேன் நான் போய் ஆராய்ச்சி பட்டினத்தால் ஒரு பாட்டு எழுதிக்கிறார். வெட்டாத சக்கரம், வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம், இறையாத தீர்த்தம், முட்டாத பூஜை. இப்படிலாம் ஒரு 7 விஷயம் சொல்கிறார். வெட்டாத சக்கரம், வேறொருக்கு எட்டாத புஷ்பம், அது மாதிரிலாம் பாட்டு எழுதி வச்சுக்கிறார். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, நான் புரியும் உங்களுக்கு. ஏன் அது என்ன வெட்டாத சக்கரம்? நான் உள்ட்டா வண்டி ஓட்டி பார்ப்பேன். வெட்டுற சக்கரம் எங்கே இருக்குது நம்மக்கிட்ட? நம்மக்கிட்ட வெட்டுற ஒரு சக்கரம் இருக்கணும். அப்போ தான் என்ன இருக்கணும், இன்னொரு சக்கரம். வெட்டுற சக்கரம் ஒன்று இருக்குதுன்னா வெட்டாத சக்கரம் ஒன்று இருக்கும், வெட்டாத சக்கரம் ஒன்று இருக்குதுன்னா வெட்டுற சக்கரம் ஒன்று இருக்கும். இப்படி உள்ட்டா அடிக்காதவன் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் மெய்ப்பொருள்னு ஒருத்தர் ஏதோ ஒன்று உபதேசம் சொல்லணும், ரகசியம் அப்படின்ட்டு சொல்லி நிற்பாங்க. ஒருத்தன் பார்த்தான் எவ்வளோ நாள் தான் ரகசியம்ன்ட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் புக்கை போட்டு ஒருத்தன் வித்தே செஞ்சிட்டான். மெய்ப்பொருள் ரகசியம், நீங்கள் புக்கு வாங்கி படிக்கலாம் இப்போ போயிட்டு. ஏன்னா நடக்கும். நானும் அவரும் ரகசியமாக உடற்பயிற்சிக்கிறோம் சொன்னாங்க ஒருத்தர். இப்போ உங்களுக்கு ரகசியம் தெரிஞ்சது புள்ள போயிருக்கான், ரகசியம் தெரிஞ்சால் புள்ள போயிருக்கான். ரகசியம் தெரிஞ்சால் புள்ள போருக்குமா, ரகசியமாக செய்ய வேண்டியதை செஞ்சால் புள்ள போருக்குமா? செய்ய வேண்டியது தான். அப்போ சொல்கிறதில்ல ரகசியம், சொன்னவே ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னாக்கா நேமா? அப்போ அப்படி கிடையாது. ரகசியன்றதுக்குள்ளே ஏதோ ஒரு மறைப்பொருள் ஒரு 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 ஒளிச்சு வச்சுக்கிறான் ஒருத்தன், சித்தர்கள்லாம். கரெக்டாக? இப்போ நம்ம நடைமுறையில் சினிமா அது இதுங்களெல்லாம் ரகசியம் சொல்லி என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, சொல்லி வச்சுக்கிறாங்க. அந்த ராஜாங்கிறார்ல, அந்த ராஜாவுக்கே பிறந்தவர் இல்லை. யாருக்கு தெரியும்? யாருக்கே தெரியும்? மருத்துவச்சிக்கு, அங்கே தோழி எல்லாருக்கும் தெரியும். சொல்லப்போனால் ஊருக்கே தெரியும், அந்த ராஜாவுக்கு மட்டும் தெரியாது. அதான் ரகசியம். தன் பொன் காதலிக்கிறா இன்னொருத்தனன்றத கடைசியாக தெரிஞ்சுக்கிறாள் அப்பாவாக இருப்பார். என் பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறா அப்படின்றத கடைசியாக தெரிஞ்சுக்கிறாள் யாராக இருப்பார்? அப்பாவாக தான் இருப்பார். ஏன்? அவருக்கு காதலிப்பானே தோணாது. அவர் குழந்தையாகவே பார்த்துன்னு இருப்பார், அது செல்லமாகவே பார்த்துன்னு இருப்பார். சொல்லவும் மாட்டாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் இந்த கட்டி கொடுப்பானா மாட்டானான்னு குழப்பத்தில் என்ன பண்ணுவாங்க, சொல்லவும் மாட்டாங்க. கரெக்டாக இல்லையா? கடைசி அப்பா தெரிஞ்ச பிறகு தெரியாது, குதிப்பார், போவார், ஹார்ட் அட்டாக் வந்து செத்தாலும் கூட செத்துருவார். அது அப்பா அவங்களோட மனநிலையை பொறுத்துருக்குது. ஒரு ரகசியம் யாருக்கு போய் சென்றடையணுமோ அவருக்கு எப்போ தான் போய் சென்றடையுது? கடைசியாக. எப்படி இது சாத்தியமாச்சு?
அப்படின்னா அந்தளவுக்கு வாழ்கிறோம். நம்ம எப்படி வாழ்கிறோம்? அந்தளவுக்கு வாழ்கிறோம். ரகசியம்னா ஒன்று ஆர்வப்பட்டு ஒன்று தெரிஞ்சுக்கிறோம், இல்லைன்னா ரகசியமான இருந்துன்னு போனால் நமக்கு நேற்றுக்குன்னு விட்டுறோம். எனக்கு எது தேவை எது தேவையில்லைன்ட்டு இப்போ சில பேர் சொல்லி வைக்கிறாங்க, வாழ்க்கைக்கு இதெல்லாம் உனக்கு தேவை, இதெல்லாம் நீ ரகசியமாக வச்சுக்கோ. எப்படி வச்சுக்கோ? மாதர்தம் புணர்ச்சி ரகசியமாக வச்சுக்கோ. ஏன்? நான் இப்படி புணர்ந்தேன், அவளை கூட புணர்ந்தேன்னா அதுக்கு அவருக்கு அசிங்கம் அவமானம் பிரச்சனை, அதனால என்ன பண்ண முடியாது. இப்போ சொல்லக்கூடாது பெண்ணிடம் அவசியம் கிடையாது, பெண்ணிடம் இருந்ததை சொல்லக்கூடாதுன்றது தான் ரகசியம். பெண்கிட்ட ரகசியம் சொல்லக்கூடாது இல்லை, பெண்ணோடு இருந்தது என்ன பண்ண முடியாது, வெளியே போய் சொல்லக்கூடாது. குரு தன் உபதேசம், குருவோட உபதேசம் வெளியே போய் சொல்லக்கூடாது. எங்கேயே ஏமாந்து துரோகம் பண்ண ஒரு நண்பனை சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் உனக்கு தான் துரோகம் பண்ணான், எல்லாருக்கும் அவன் துரோகம் பண்ண பொறுத்து இல்லை, சந்தர்ப்பம் உனக்கு அப்படி ஆகிட்டுருக்கும். பிறர் வாழணுன்னா உனக்கு பண்ண துரோகத்தை கூட வெளியே போய் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இந்த மாதிரிலாம் லிஸ்ட்டு போடுறாங்க. துரோகம் பண்ணக்கூட இது பண்ணோட போனதை குரு சொன்னதை இது மாதிரி. ரகசியம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்படையாக பேசிக்கக்கூடாததுன்னு அர்த்தம். ரகசியம்னா என்ன? மற்றபடி எல்லாருக்குமே தெரியும், யாருக்கு தெரியாது. ஒருத்தர் கர்ப்பமாயிட்டா என்ன ரகசியமாக இருக்கட்டும், கர்ப்பமாயிட்டா என்ன அர்த்தம்? 2 பேர் ஏதோ பண்ணியிருப்பாங்க, அப்படி தானே? உமா குத்துனாங்க, முத்தமழை இங்கு கொட்டி தீர்க்கா, அது உமா குத்துறப்போல வந்துச்சே, என்னவோ நந்திருக்கும். யாருக்கு தெரியும்? நந்தவங்களுக்கு அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியாது? குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்போ தெரிய வேண்டியதை தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிஞ்சால் அது பேர் ரகசியம். தெரிய வேண்டியது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சால் அது பேர் ரகசியம். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சால் அது பேர் என்ன கிடையாது. குழந்தைங்களுக்கு என்ன தேவையில்லை. மெச்சூரிட்டி இல்லாத ஒரு குழந்தைங்க தப்பாயிடும். முட்டாளுங்கிட்ட சொன்னால் புரியாது, அப்படி தானே? நாங்களாம் அப்படியே ஒழுக்க சீல் புரிஞ்சு நச்சுங்கிற ஒரு முட்டாள்கிட்ட போய் சொன்னால் தெரியும்? அவள் சரியாக வாழுன்றது அவள் யாருக்குன்னா சொன்னால் தெரியும்? அவள் கொண்டாட்டமாக இல்லைன்றது அவளுக்கு சொன்னால் யாருக்குன்னா தெரியும்? தெரியாது. அப்போ மாதத்தம் புணர்ச்சி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. குரு உபதேசத்தை ஏன் குரு எதுக்காக சொன்னார்? அதை நீ அதை போய் வெளியே சொல்கிறதால என்ன ஆக போகிறதில்ல. நிறைய பேர் ரகசியம் தெரிஞ்சுட்டுன்னு எல்லாருக்கும் எனக்கு நான் சத்தியம் வாங்கினா கூட நான் உள்ளுக்குள்ளே ஒரு சத்தியம் பண்ணிப்பேன், என்னன்ட்டு இதெல்லாம் போய் சத்தியம், நான் எப்படி கிடையாது, எல்லாருக்கும் சொல்லுவேன். வீடியோ போட்டாக்கா இப்போ உனக்கு புரிஞ்சிடும். ஏன்? நீ ஒரு பொருளை ஒரு உண்மையை சும்மா தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆகிடுவே. நிறைய பேர் என்ன நினச்சிங்கிறான், நீ வீடியோலாம் நான் பார்த்து ஒன்று புரிஞ்சுக்கினேன், நீ என்ன சொல்லித்தரேன்னு எனக்கு தெரியும், அந்த முதல் பயிற்சிக்குதில்ல அது அவர்கிட்ட ஏற்றுது, இது 2வது பயிற்சிக்குதில்ல இது இவர்கிட்ட ஏற்றுது, 3வது பயிற்சிக்குதில்ல இது அவர்கிட்ட ஏற்றுது, இப்படியே ஒரு கமெண்டே போட்டுருந்தான் எனக்கு ரொம்ப நாளாக. பாவம் தான். ரகசியத்தை தெரிஞ்சுக்கினாவா ரகசியத்தை பண்ணாவா கேள்வி இருக்குது தானே. ஒன்று தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆக போகிறதில்ல. நான் இப்போ ஒரு ரகசியம், ஒரே சரிடான் தலைவலி நீக்கி விடும். உனக்கு தலைவலியே வரல, சரிடான் போட்டாக்க தலைவலி போயிடா. இப்போ ரகசியம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன, ஒரு சரிடான் போட்டாக்கா தலைவலி போயிடும்ன்ட்டு. அந்த ரகசியத்தினால உனக்கு என்ன லாபம் உண்டே? ஏன்? பைத்தியம் லூஸு. உனக்கு என்ன ரகசியம் தெரிஞ்சிச்சுப்பா? ஒரு சைடன் போட்டால் என்ன தெரிஞ்சிச்சு? உனக்கு தலைவலி வந்துதா? எவ்வளோ எதுக்கு சைடன்? அந்த ரகசியம் உனக்கு நேற்றுக்கு ரகசியத்துக்கு வேல்யூவே இல்லை. எதனால்? ஒரு சாரிடான் போட்டால் தலைவலி போயிடுன்றது ரகசியம்தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ எனக்கு தலைவலியே வரலையே, சாரிடான் எதுக்கு? புரியுதா? அப்போ ரகசியம் எனக்கு என்ன தேவையில்லை. ரகசியம் சொல்கிறதுனால அவனுக்கும் அது தேவையே இல்லை. இப்போ ஒரே சாரிடான் தலைவலி போய்டுன்ட்டான், நம்ம ஒரு 10 தலைவலி போட்டுருந்தான்னா டெய்லியும் ஒரு தலைவலி. இப்போ தலைவலியே வராமல் இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாரிடான் டெய்லியும் போட்டுன்னுக்கிறான். தலைவலி வரக்கூடாதுன்ட்டு என்ன வலி வரான்? வயிற்று வலி வரும், அல்சர் ஆகிட்டு இருப்பான். இப்போ ரகசியம் தெரிஞ்சனால என்ன ஆனா அவன்? ஒன்றுமே தெரியலன்னா தலைவலியும் வந்திருக்காது, மாத்திரையும் தெரிஞ்சிருக்கும் போது ஒன்றுமே தெரியாது. இப்போ ரகசியம் தெரிஞ்சதுனால என்ன ஆகிட்டான்? டெய்லி என்ன பண்ணான்? ஒரு தலைவலி வராதுன்னு ஒன்று நம்ம முன்னாடி சொல்லலை, வரும் முன் காப்பவன் தான் அறிவாளி. இது ஒரு ரகசியம். வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கண்ணே நீ? ஆமாம், கடைக்கண்ணுக்கு அது உள்ள தேர்ந்துட்டு பார்த்துருக்கணும் வராங்களான்ட்டு. அவன் வரவே மாட்டான், அப்படியே போயிடுவான். இப்போ ரகசியத்தை தெரிஞ்சுன்னா என்ன? இந்த மாதிரி தேவையில்லாத ரகசியத்தை தெரிஞ்சால் என்ன ஆகிடுவேன் நீ? ஆல்மா 4 வயசு குழந்தை எனக்கும் பாடி உணவு அது மாதிரி தான் அழுவேன். அப்பா உனக்கு பாடிக்குது, ஆமாம். சித்தப்பா உனக்கு பாடிக்குது, ஆமாம். மாமா உனக்கு பாடிக்குது, ஆமாம்.
எனக்கு ஏன் பொண்டாட்டி இல்லை இப்போ கட்டு பொண்டாட்டி ஏன் வந்ததுன்னு அவனுக்கு சொல்ல முடியா? அந்த குழந்தை என்ன பண்ணுங்குதே பார்க்குது, மாமா மாமியை பார்க்குது, மாமா சாப்பிட்டுனுக்கிறாரு, மாமியை ஊட்டுனுக்கிறாங்க, இல்லை கையை கழுவுறாங்க, சோறு போடுறாங்க, அப்பா அப்படி தான் தண்ணி ஓணுன்றாரு, டீ ஓணுன்றாரு, காப்பி ஓணுன்றாரு, கையை நீட்டுறாரு, எடுத்தாந்து வைக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு யாருமே செய்யலை. இப்போ நமக்கு ஒரு பொண்டாட்டி தானே பண்ணுவா? டேய் நீ குழந்தைடா சொன்னால் ஒத்துப்பா. இப்போ குழந்தைகிட்ட போய் ரகசியம் சொன்னால் என்ன பண்ண? இப்போ புள்ள பிறகுற கதையை நீங்கள் ஒரு 3 வயசு குழந்தைக்கு சொல்லித்தரீங்க, இது மாதிரி பண்ண, அது மாதிரி. அது போய் 4 வயசு குழந்தைகிட்ட போய் ட்ரை பண்ணிட்டு வரா. இந்த மாதிரி சொல்லி கொடுத்து ஒரு கெடுதல் வர பண்ணிட்டீங்க. 8 வயசு 8வது படிக்கும்போது 10வது படிக்கும்போது குழந்தைங்க கர்ப்பமாயிடுது ஸ்கூல்லையே. எதனால்? ரகசியத்தை என்ன பண்ணீங்க? சாய்டான சாப்பிட்டு வயிற்று வலி வந்த மாதிரி தான். நீங்கள் மாத்திரை சொல்லும்போது விட்டீங்க. இந்த சம்பவத்துக்கு யார் பதில் சொல்ல போகிறீங்க? இப்படி ஒரு ரசிகன் இருந்தது காரணம் யார்? என்ன பண்ணிட்டீங்க? ரகசியத்தை பப்ளிக்காக பண்ணீங்க. அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு? அதுக்கு சொல்லணும்ல, இதுக்கு ஒரு வயசு இருக்குது, இந்த வயசில் தான் பண்ணணும் சொல்லணுமா இல்லையா? சொன்னால் ஒன்று ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. அப்படி தானே? உத்தமமே இல்லையே, பைத்தியகாரமாக இருக்கிறீங்களே. ஒரு பைத்தியக்காரன் இது மாதிரி புக்கை எழுதி வச்சுட்டு போய்க்கிறான், வெளியெல்லாம் இது மாதிரி இது அப்படி இதுன்னு எழுதி வச்சுட்டு போய்க்கிறான், இல்லை வீடியோ போட்டு வைக்கிறான். நிறைய பைத்தியக்காரனுக்கு பார்த்துக்கிறானுங்க. ஏன்னா ஆமாம் சாடான் போட்ட கணக்கு தான், பேதி தான், அல்சர் தான், சொல்ல முடியாது. லிவர் கிட்னி எல்லாம் கூட போயிடலாம். டெய்லியும் சாடான் போட்டால் என்ன ஆவான்? தலைவலியே வரக்கூடாது, வானாளுக்கும் எனக்கு தலைவலி வரக்கூடாதுன்னு டெய்லியும் போட்டுன்னு, வயிற்று வலி வந்துச்சு அப்பவும் போட்டுனுக்கிறான், கிட்னி வலி வந்துச்சு அப்பவும் போட்டுனுக்கிறான். இப்படி போனால் உள்ள ஆர்கன்லாம் என்ன ஆகினே இருக்கான். இப்போ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன ஆனா அவன்? எப்படி இந்த 8வது படிக்கிற குழந்தைங்க கர்ப்பமாயிடுச்சோ அந்த மாதிரி ஆகிடுவான். ஆல்மா அவசர அவசரமாக வெளியே வந்து குருவாகவும் ஆகிடுவான். எனக்கும் தெரிஞ்சிச்சுன்னு ஒரு வளரணும் இருப்பான். போகிறவனா என்ன ஆவான்? பைத்தியத்தில் குதிப்பான். இன்னமும் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு, இன்னமும் ஆயிடுச்சுடா. 2 பாக்கெட்டு உள்ளே ஊற்றினாங்க, ஒரு பாக்கெட் ஆயிடுச்சு. ஆமாம் அவர் தள்ளிட்டுனா இவர் வச்சிங்கண்ணே, நம்ம சீடன் தான் போய்கிறான். குருவை சாக வச்சுட்டு சேர்ந்துட்டான் பாரு. இப்போ தான் பெருமையாகுது. 2 பேரும் நம்மக்கிட்ட வந்தவனுங்க தான். ஒருத்தனை தள்ளிட்டு ஒருத்தனை போய் பார்த்துனுங்கிறான். இப்போ ரகசியம் என்ன ஆயிடுச்சு? இப்போ உங்களுக்கு பேர் ஆபத்தை உருவாக்கிடும். ஏன்? ரகசியத்தை சொல்லக்கூடாதுங்கிட்ட சொல்கிறது, ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்காதது, ரகசியத்தை பப்ளிக் பண்ணுறன்றதுக்காக கேவலப்படுத்துறது. என்ன ஆகிடும்? இது குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே குழப்பம் தானே. அவ்வளோம்மா. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு போய்க்கிறியா? நியாயமா? போகலாமா? ஆனால் இப்போ இந்தியாவில் அது மாதிரிலாம் கிடையாது. ஒன்றும் நான் கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிறது இப்போ என்ன ஆனான்னு தெரிஞ்சிச்சானா அது என்ன பண்ணுறேன்? நம்ம வேணும் வேணான்னு முடிவு இருக்கும். நல்லது தான், வேணும் வேணான்னு முடிவு எடுத்து சரின்றதெல்லாம் இன்னொரு பக்கம். ஆனால் அது ரகசியமாக இருக்கிற வரைக்கும் தானே நல்லது. பப்ளிக்கான என்ன ஆகிடுது? தேடுறான், ஆப்ஷன் வச்சுக்கிறான். அப்படித்தானே? எங்கே நமக்கு ஆபத்தை சந்தித்தோன்னா ரகசியத்தை நம்ம என்ன பண்ண தெரியலன்னா ரகசியத்தோட வேல்யூ புரியாமல் நடந்துக்கிறோம். நம்ம என்ன நடந்துக்கிறோம்? ரகசியத்துக்கு எவ்வளோ வேல்யூன்னு தெரியல, அது அல்பத்தனம் பண்ணுறோம், அசிங்கப்படுத்துகிறோம். ரகசியத்தை என்ன பண்ணால் ரகசியமாக தான் வச்சுக்கணும். ரகசியத்தை ரகசியமாக வச்சு நிற்கும்போது சந்தேகப்படுறது வாய்ப்பு இருக்குதே. அந்த காலத்துலலாம் அதெல்லாம் பேசவே மாட்டாங்க. இவராக வச்சுக்கிறாங்க. வீட்டில் குடும்பத்தில் யாரும் கூட பேச மாட்டாங்க. வச்சுக்கிறாங்க, கம்முன்னு தான் இருப்பாங்களே தவிர அதை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஏன்னா வர்றதுல போகிறதுல ஒழுக்கத்தில் சரியாகிறார மட்டும் பார்ப்பாங்க. யாரை வச்சுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கலாம் பார்க்கவே மாட்டாங்க. ரொம்ப சாதாரணமாக இருந்தது ஒரு குடும்பத்தில் எல்லா விஷயமும். ஏன்? ரகசியத்தை பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு சோசியல் மீடியா அது இதுன்னு எல்லாம் வந்த உடனே இஷ்டத்துக்கு என்ன பண்ணுகிறீங்க? நீங்கள் தேவையில்லாத பாட்டெல்லாம் காமிச்சின்னு போய்க்கின்னு பேசிக்கின்னு இந்த மாதிரி ரகசியத்தை அசிங்கமாக்கினே போகிறீங்க. நஷ்டம் யாருக்கு? சமூகத்துக்கே. இப்போ ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கலாம், நஷ்டம் யாருக்கு? எல்லாருக்கும். அப்போது ரகசியம் ரொம்ப நெருப்பு மாதிரி. ரகசியம் நெருப்பு மாதிரி. மூடி வச்சிங்கன்னா கூட என்ன ஆகிடா? புகஞ்சிரும். தூரம் வச்சா தூரம் தான் வைக்கணும். ரகசியத்தை எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்க கூடாது. ரகசியத்தை எல்லாத்துக்கும் ரகசியத்துக்கு வேல்யூ இருக்குது. ரகசியத்துக்கு வேல்யூ இருக்குது. பணத்தை விட எது வேல்யூவானது? ஏன்? உங்கள் உயிரை உங்கள் ஒழுக்கத்தை பாதுகாக்கிறதே ரகசியம்தான்.
உடலுக்குள் உயிர் இருக்கிறது ரகசியம்னு சொல்லுங்கிறாங்க. நான் வெற்றிடம்னு வெளிப்படையாக சொல்லி வச்சுக்கிறேன். புரிஞ்சிடும்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும். ஏன் வெளிப்படையாக இருக்கிற ஒன்றும் உனக்கு புரியாது. எதனால் புரியல? நீ ரகசியம்னு அது மேலே அக்கறையாகி எல்லாத்தையும் ரகசியமாக வச்சுக்கிட்டா சொல்லி நம்பிக்கைன்ற ஒரு சாக்கடையில் ஊந்துட்டுக்கிற. அது வந்து வெளியே வருவேன். நம்பிக்கை ஒரு சாக்கடை இல்லது புதகுழி, வெளியே வர முடியாது. வேறு யாருன்னா காப்பாற்ற போனால் அவனும் வந்துடுவான். ஏன்னா அவன் நம்பிக்கை அவ்வளோ ஆழமானது. உன்னை அப்படி சொல்லி மயக்கிடுவான். எந்த மதமும் அப்படி தான். போனீங்கன்னா அவள் தான் நீங்கள் மாட்டினீங்க. அப்படி உண்மைனே நம்பி செஞ்சுன்னு நிற்பீங்க. கற்பூரம் அப்படி பண்ணி ஆனால் இப்படி ஒரு 3 சுற்றி விடுச்சு. ஒருத்தர் சொல்லவே சொல்கிறான், எலுமிச்சம்பழம் 7 இடத்துல வைக்கணும்னா. அப்போ தான் வீடு எப்படி இருக்கான், சுபிட்சமாக இருக்கும்ண்ணா. மாட்டிக்கிட்டீங்க. இப்போ 7 இடத்துல எங்கே இருக்குதுன்னு தேடுவீங்க. நார்மலாக ஒன்றா சொல்லணும். முதல்ல பூஜை அறை. வீட்டில் பூஜை அறை இல்லை, எங்கே வைக்கிறது? 2வது கிச்சன், 3வது பெட்ரூமு. எனக்கு ஒரே ரூம் தான் எல்லாம். அந்த ஓரத்தில் கிச்சனு, அந்த பக்கம் சாமி போட்டோ, நான் சொல்லிட்டு அங்கே ஒரு கட்டில், ஒரே ரூமில். இப்போ 7 நிமிஷம் நான் எங்கே வைக்கிறது? அது மட்டும் ரகசியம். புரியுதா? இப்போ 7 எலுமிச்சத்தை நீங்கள் எங்கே வைப்பீங்க? ஒரே ரூமில் அந்த ஓரத்தில் கிச்சனை வச்சுக்கிறீங்க, ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சுக்கிறீங்க, ஒரு பெட்டை போட்டு வச்சுக்கிறீங்க. இதில் எங்கே பூஜை அறை? ஃபோட்டோ மாட்டி வைக்கிறது, கதவு மூடி வச்சுக்கிறீங்க, கபோர்டு கீழே இருக்குது, அது கீழே கடுகு டப்பா அது இதுன்னு இருக்குது. இப்போ 7 எலுமிச்சம்பழத்தை எங்கே வைக்கலாம்? மனசாட்சியே இல்லாமல் ஒருத்தன் பேசிக்கிறான், உங்களுக்கு மயிர் சாட்சியும் இல்லாமல் கேட்டுனுக்கிறீங்க. இப்போ என்ன சாட்சி? உங்கள் சாட்சியை உங்களுக்கு பிடிச்ச ஒரு சர்க்கம்டன்ஸில் என்ன உட்காந்துக்கின்னு அது சம்மந்தப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் பெரிய என்ன ஆகிட்டீங்க, ஜீனியஸ் ஆகிட்டீங்க. அப்படியே அவர் பேசும்போது நீங்கள் அப்படியே கேட்பீங்க. அவர் பண்ணாமல் விட்டுக்கிறாரு, இல்லை பாட்டை விட்டுனுக்கிறாரு, பக்தி பூர்வமாக இருக்கிறாரு. நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? டேய் பாவி, உனக்கு இருக்கிற ஒரே ரூமில் அதையும் வீடியோ ஏன் பார்த்துங்கிற? நம்ம கேட்டால் ஒத்துப்பானுங்க. இப்போ அது ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துக்கிறானே. 10 லட்சம் பேருக்கு 7 ரூம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்கிற யாருக்குன்னா 7 ரூம் இருக்குதா உங்களுக்கு? 7 இடத்துல எலுமிச்சம்பழம் வைக்கிற மாதிரி ரூம் இருக்குதா உங்களுக்கு? ஒரு பெட்ரூம் இருக்கும், இல்லை 2 பெட்ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், கரெக்டாக? பூஜை அறை கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சின்னதாக வச்சுருப்பீங்க. மீதி 3 எங்கே வைப்பீங்க? அப்போ 3வது பெட்ரூம் வைக்கணும் நீங்கள். பாத்ரூம் ஒரு 2 பாத்ரூம் இருக்குது, ஹாலில் 1 வைக்கணும். ஓ, அப்போ அந்த வீடியோ பார்த்துக்கிறீங்க நீங்கள்? இல்லை ரகசியம், நீங்கள் வெளியே சொல்லாதீங்க. பார்த்தா கூட என்ன பண்ண முடியாது. நீங்கள் இப்போ சில வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன பண்ண முடியாது, வெளியே சொல்லக்கூடாது. பார்க்கலன்னும். ஓ, உங்கள் வீடியோ மட்டும்தான் பார்ப்பேன்னு நீங்கள் சொல்லணும். ஏன்? ரகசியம் இல்லை. இப்போ எந்த திருடனமும் பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ண? ரகசியம். அப்படி தானே? நமக்கு எல்லாருக்குமே ஒரு ரகசியம் இருக்கும். எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டேயும் சொல்ல முடியாது. ஏன் நம்ம ரகசியமாகிட்டோம்? ஏன் எல்லாத்தையும் சொல்ல முடியல? ஒத்துக்குனா அப்போ ஒத்துக்கலை மட்டும் கிடையாது, நம்ம மேலே வச்சுக்கிற மரியாதை வர போயிடும். அப்படி தானே? இப்போ தான் கக்கா கழுவுனேன், சோப்பு இல்லை, இவ்வளோ பாத்ரூம்லாம் சோப்பு கிடையாது, இந்த வடையை சாப்பிடு. சாதாரணமாக புட்டு குத்தா சாப்பிட்ருவாரு. இதை சொல்லிட்டு செஞ்சா இல்லை, அப்படி கூட இருக்கட்டுமே, ஏன் சொன்னீங்கன்னு கேட்பாரே, கேட்க மாட்டாரா? கழுவி நம்ம கூட இருந்துருங்க, அது சொன்னது தான் பெரிய தப்பு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? ஏன்? நீங்கள் எப்போனா உங்கள் காதுகளை நல்லா அப்படி நசிக்கிட்டு மோது பாருங்க, காலை நல்லா நசிக்கிட்டு தேய்ச்சி மோது பாருங்க. சொல்லாதீங்க, ரகசியம். ஏன் சொல்லக்கூடாது? மூக்கு இப்படி பண்ணி இப்படி அழுத்தி இங்கே ஒரு விலை சோறுலாம் வரும், மோது பாருங்க.
பல்ல குத்தி ஊற்றி ஏற்றுட்டு மோந்து பாருங்க. இப்போ இதெல்லாம் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியாது சொன்ன. யோ இப்போ ஒரு மாதிரி நாறுது. இப்போ மனுஷன் ரகசியம்லாம் எப்படி தான் இருக்கான்? கதையில் சொல்லுவாங்க, அம்ட்டு விட்டு குப்பி பாருங்க என்ன தான் இருக்கான், மயிர் தான் இருக்குன்ற மாதிரி தான். மனித மனதில் என்ன தான் இருக்குது? ஐயோ கேவலமாக இருந்து அசிங்கமாக இருந்து தேவையில்லாது குப்பை இதெல்லாம் உள்ளே வச்சுன்னு இருப்பான். அவங்ககிட்ட ரகசியம் சொல்லுவோம், ரகசியம் இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லா ரகசியம் கேட்டு போகிற தூக்கு போட்டு செத்துருவேன். ஏன் ஊரில் நம்ம தானே நினச்சிருப்போம், பூரா பயில எப்படி தான் இருப்பானுங்க. அப்போனா என்னன்னா தெரிஞ்சுக்காத வரைக்கும் ஓகே, தெரிஞ்சு தானே. அப்போ ரகசியமாகவே இருக்குண்ணா, ரகசியத்தை ரகசியமாக தான் வச்சுக்கணும். என்ன பண்ண கிடையாது, தேவையான மத்தில் மட்டும்தான் என்ன பண்ண லேசாக கசிய விடணும், இல்லை மூடிக்கணும். ஏன் சில பேர் ரகசியத்தை தாங்க முடியாது. சில பேருடைய ரகசியத்தை சொன்னா என்ன மாட்டாங்க, தாங்க மாட்டாங்க. ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஆமாம், இப்போ சிதம்பர ரகசியம் வெளியே சொல்லக்கூடாது. அது வெளியே சொல்கிறீங்க. கோயிலுக்கு போனோம், திரையெல்லாம் வச்சுருக்கோம், அதில் ஆணி வச்சுக்கிறாங்க. அது ஒரு நாளைக்கு 21,000 சில்லற சுவாசிக்கிற அத்தனை ஆணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ரகசியம். ஆனால் உனக்கு தெரியாது. ஒரு சிறையை திருநேன்னா ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே இல்லைன்னு சிவயோகி சொல்கிறாரு, அதை தான் அவர் சொல்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது நீங்கள். அது ரகசியம்னு. திருவண்ணாமலைக்கு போனோம், உள்ள பாதாள விநாயகர் இருப்பார். போனால் அங்கே விநாயகர் இருக்க மாட்டார், கண்ணாடி வச்சுருப்பாங்க. ஆனால் அது ரகசியம், வெளியே சொல்ல உன்னை தான் பார்த்துட்டு வருவேன். இப்போ பாதாள விநாயகர் யார்? நீ தான். தெனாலிராமன் இப்படி தான் பண்ணிக்கிறான். ராஜா என்ன பண்ணிடுறாரு, கஜானா காலி பண்ணிட்டுக்கிறாரு. அவங்க அம்மா செத்துக்கிறாங்க, அவங்க அம்மாவுக்கு பிடிக்குன்ட்டு மாம்பழம் கஜானாவில் வந்து தங்க மாம்பழம் கொடுத்துக்கிறாரு எல்லாருக்கும். இந்த ராஜா இது மாதிரி கேவலப்படுத்திங்கிறான்ட்டு எங்கள் அம்மாவும் செத்துட்டாங்க, எங்கள் அம்மா மேலே ஒரு ஆசை இருந்ததுன்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் சூடு வச்சு அனுப்பிச்சிக்கிறான். ஒருத்தனும் சொல்ல வெளியே போய். இது உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ரகசியத்தை எப்படி வச்சிங்கண்ணா, வெளியே சொன்னால் எல்லா செயலும் செய்யணும், ஆனால் ரகசியம். ஆனால் என்கிட்ட தான் அப்படி கிடையாது. நான் ரகசியத்தை மட்டும்தான் ரகசியமாக வச்சுக்கிறேன். குடிப்பேன், அப்படி இருப்பேன், எப்படி இருப்பேன்றதெல்லாம் ரகசியம் கிடையாது. ஆனால் என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குது. நான் ரொம்ப நல்லவன், அதை ரகசியமாக வச்சுக்கிறேன். வெளியே பார்த்தா என்னை நல்லவன் யாருமே சொல்ல மாட்டீங்க. ஏன்? என் ரகசியம் அப்பேற்பட்டது. நான் புனிதத்தின் உச்சம். என்னை விட ஒரு கீர்த்தனமான மனிதனை உன்னால் சந்திக்க முடியாதுன்னு. ஏன்? அதான் ரகசியம். உனக்கு அது பிடிச்சிருக்கும். இருந்தாலும் ரகசியமாக ஒரு நல்லவன். என்னை ரொம்ப நெருங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும், இவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப நாள் வேஷம் போட்டுனுக்கிறான், இவன் இல்லை, பார்க்குற ஆள் இவன் கிடையாது அப்படின்னு உனக்கு புரியும். ஆனால் அதை நீ ரகசியமாக வச்சுக்கணும், வெளியே போய் சொல்லக்கூடாது. ஏன் சொன்னால் கூட்டம் வந்துடுவாங்க, அதுவும் உனக்கு கிடைக்க மாட்டான். என் ஃப்ரெண்டு ஒரு மாதிரியான ஆள், நான் இட்டு வர மாட்டேன். ஏன் இவ்வளோ அசிங்கமாகிற என்கிட்டே இவ்வளோ நல்லா பழகிறேன், ஒன்றும் மோசமானவோ. ஆனால் என்ன பண்ண மாட்டேன் நான், உனக்கு எப்படின்னா இருங்கன்றேன். எனக்கு யார் இஷ்டம்? உங்கள் இஷ்டம். கடவுளாக பார்த்து வழி விட்டா தான் ஆச்சு, இல்லைன்னா என்ன பண்ண மாட்டீங்க. எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, வெளியாக இருக்கான். என் வீடியோ பார்ப்பாங்க நிறைய பேர், அப்படியே போய் பேசுவாங்க. ஆனால் இவர் தான் பேசினார் மட்டும் சொல்ல மாட்டான். ஏன்? அதான் ரகசியம். ஒரு நாள் ரகசியம் என்ன ஆகிடா, வெளிப்பட்டு தான் ஆகணும். எவ்வளோ நாள் மூடி வைக்க முடியும் ஒரு விஷயத்த? மூடி வைக்க வேண்டியது தானாக மூடிக்கும், திறந்து வச்சுக்க வேண்டியது தானா திறந்துக்கும். ரகசியம் பொறுத்த மட்டும் ரொம்ப ஆபத்து, அதை கூட விளையாடக்கூடாது. ஒருத்தர் ரகசியம்னு சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. அதுதான் நமக்கு மரியாதை. கேட்டால் நமக்கு தான் பிரச்சனை. ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், அவர் சொல்கிறார் இல்லைங்க அது ரகசியங்க அப்படின்றாருன்னு வச்சிங்களேன், நம்ம என்ன பண்ணிடலாம்,
கேட்கக்கூடாது. இல்லைன்னா நான் அதை வேல்யூ பண்ணுறேன், நானும் ரகசியமாக வச்சுப்பேன், எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லலாம். இல்லைங்க அந்த ரகசியத்தை நான் சொல்லக்கூடாது, இன்னொருத்தர் தான் சொல்லணும். ஏன்? நான் இன்னொருத்தர்கிட்டேருந்து வாங்கின ரகசியம் அது. அதனால் யார்கிட்ட போய் கேளுங்க. ஏன்? நான் அதை சொன்னால் அதில் மாற்றிடுவேன், இல்லை திருத்திடுவேன், இல்லை கூட்டிடுவேன், இல்லை குறைச்சிடுவேன். ரகசியத்தை சொன்னவர்கிட்ட தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கேட்கணும், சொல்லணும். ஏன்? அது அவரோட ரகசியம். நீ சொன்ன என்ன ஆகாது? பலிக்காது. அப்போ ரகசியத்தை சொல்கிறவர் யாரோ அவர் தான் என்ன பண்ணிடனா, உண்மை தெரிஞ்சவர் ஒன்றை ரகசியமாக சொல்கிறார். உண்மை தெரியாதவர் அதை சொல்கிறதுனால என்ன ஆகும்? ஏன்? அது ரகசியமே இல்லை, தகவல். ஒரு தகவல் ரகசியம் கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் வாங்குறீங்களா, அது பேர் என்ன கிடையாது? கொய்யா பழம்னு அவர் சொன்னார்ல, அது ஒரு இன்ஃபர்மேஷன், அது உண்மை கிடையாது. கொய்யா பழம்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான்ல, அதுதான் ரகசியம். அப்போ அவரே ஏன் எனக்கு சொல்ல? அவர் அதுக்கு 1008 ரூல்ஸ் போட்டார். கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது, இப்படி இருக்கணும், அந்த குருவை போய் பணத்தை சுற்றி வரணும், இப்படி அவ்வளோ இப்படி வணங்க முடியும், என்னென்னவோ சொன்னார் அவர். எனக்கு பிடிக்கல அதெல்லாம், எனக்கு வேணாம். அந்த ரகசியமாகவே போட்டோம். ஆனால் என்ன பண்ண முடியாது? நான் எதற்காகவும் யாரை இழக்கக்கூடாது. நான் உன்னை இழந்துட்டு பேருக்கு ஒன்று தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? அது ரகசியமாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட சிதம்பர ரகசியமாகவே இருந்துன்னு போட்டோம். ஆனால் யாரும் இழக்கக்கூடாது. இப்போ சிதம்பர ரகசியம் புரியணுன்னா நீங்கள் கரிமீன் சாப்பிடாதுன்னா அவத்தேன். எனக்கு சிதம்பர ரகசியமே வேணான்ட்டேன். ஆழ்மப்பட்டால் சிதம்பர ரகசியமே தானாக வந்துச்சுட்டே, நான் ரகசியம் இல்லைடா அப்படின்ட்டு. முதல்ல சிதம்பரம்னா என்னன்னு தெரியணும். ஈரம் இருக்கிற அம்பரம். எங்கடா ஈரங்குதுனோட கேட்கல, தென்னோருடைய சிவனே போற்றின்னு ஒருத்தர் சொல்லிடுறான். நம்மால் சொல்லிட்டான் தமிழ்நாட்டை தாங்கிறாரு சிவன்ட்டு. அப்புறமா அவன் சொல்லிட்டான் இமயமலையில் கிடையாது, நாங்கள் பார்த்து பெருசாக ஒரு உருவம் அங்கங்கே நந்துனுக்குது, தடலாங்குதுன்றான். இதை விட பெரிய கொடுமை, நாங்கள் இலங்கைக்கு போனால் ராமர் வச்ச கால் இருக்குது, இன்னொரு கால் எங்கடான்னு தேடினேன் நான். ஒரு கால் இருக்குது, இன்னொரு கால் எங்க சொல்லுவானுங்க. அங்கேயே இந்த கேள்வி கேட்டோன்னே என் காலில் 4 பேர் பிடிச்சின்னு சாமி கும்பிட்டு வந்துட்டான் போட்டதுக்கு. கேட்பீங்க நீங்கள், ஒரு குழியாகி பாதை மாதிரி ஒரு பள்ளம் வந்துட்டுக்குது, அது என்ன ஆச்சே? இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த ராமர் பாதை இங்கே மட்டும் இல்லை, ராமேஸ்வரத்துலேயும் இருக்குது. நம்மளும் என்ன பண்ணோம், 4 பாதத்தை செஞ்சே. இது ராமர் பாதம், இது யார்? சிவன் பாதம். இப்போ இமயமலையில் இருக்கிறாரா சிவன்? சிதம்பரத்தில் இருக்கிறாரா? இமயமலைன்னு ஒன்று ஊருக்குது, அங்கே இருக்கிறாரா? சிதம்பரத்தில் இருக்கிறாரா? இந்த ரகசியம் புரியாதவனா நினச்சினுக்கிறான்னா, சிதம்பரம் ஒரு இடத்துல இருக்குது, இமயமலை ஒரு இடத்துல இருக்குதுன்னுங்கிறான். சிவன் உண்மைன்னா 2 இடம் ஒன்றா இருக்கணும். சிவன் பொய்னா 2 இடத்துல இருக்கணும். சிவன் உண்மைன்னா 2 பேர் சொல்கிற இடம் ஒன்றா இருக்கணும். சிவன் ஒன்றான்னா, இப்போ சிவன் 2ன்னா ஊரம் எப்படியா இருக்கலாம்? 2 இல்லை, 100 கூட இருக்கலாம். இப்போ ரகசியத்தை நீ எப்படி புரிஞ்சுப்ப? சிதம்பரம் ரகசியத்தை எப்படி புரிஞ்சுப்ப? உங்களுக்கு இமயமலை குழப்பமா குழம்பாதா? அவர் சொல்லிட்டார், முருகர் அங்கே பிறந்துக்கிறார். எங்கே? இமயமலையில். அங்கேருந்து சண்டை போட்டுனே வந்து என்ன பண்ணிட்டார், இங்கே நின்ட்டார். இங்கே நம்மால் சொல்கிறான், பாணியில் குழந்தையா இருந்தார், அப்படியே வளர்ந்தார். இங்கேயே இப்படியே ஆகி என்ன பண்ணிட்டார், ஒரு இடத்துல புருஷன் முன்னாடி 2 பேரோட நின்றுனே, வள்ளி தேவியனோட எங்கே நின்றுறாரு? பழமுதிர்ச்சோரில் 2 பேரோட நின்றுறாருன்ட்டான். இங்கேயே பொண்ணு இங்கேயே சுற்றிக்கிறாரு இவர். நம்மளால் அங்கேருந்து இட்டுன்னு வந்துக்கிறாரு. இப்போது அங்கே இருக்கிற சிவனுக்கு இங்கே இருக்கிற முருகன் பிறந்துக்கிறான். அதுவும் ஒரு ஆள்கிட்ட போகிறதில்ல. சிவன் தெரிச்சிக்குது செம்ம, நெத்திலேருந்து கீழேருந்து எங்கெல்லாம் தெரிச்சிக்கல, நெத்திலேருந்து செம்மையாக தெரிச்சிட்டுக்குது. தெரிச்ச உடனே அங்கங்கே உள்ளே பூண்டுக்குது. ஒரு 6 பேர் உள்ளே போய் குழந்தை பிறந்துக்குது. பார்வதி பார்த்துக்கிறாங்க. நோ, இது எங்காது? யாருது? கொண்டாடுங்கடி சக்காலத்தீங்களா கூப்பிட்டு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு அமுக்கு அமுக்கு என்ன பண்ணிட்டாங்க. இந்த கதையெல்லாம் ரகசியமா? உங்களுக்கு கேட்டால் நல்லதுதா? இது நெத்திலேருந்து தெரிக்குமா, 6 பேர்கிட்ட பூந்துக்குமா, அப்படியே வருவாங்களாம். அது எல்லாத்தையும் ஒரு அக்கா தூக்கி ஒன்றா ஆக்குவாங்களாம். எப்படி அமுக்குனாங்க எல்லோரும் ஒன்றா? என்ன மாதிரி கம்ப்ரஸர் தெரியல. இது 6 குழந்தை ஒன்றா அமுக்கிற கம்ப்ரஸ் எங்கன்னா இருக்குதே? கேட்காதீங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? இவன் கிறிஸ்தவ கைக்கூலி தான்.
நமக்கு இதே பிரச்சனை தான். எந்த பிள்ளைனா ஹோலி ஸ்பிரிட்டே வரட்டும், எந்த ஓட்டியில் போச்சுன்றது எனக்கு கேள்வி இருக்குது எப்போ பார்த்தாலும். என்னால் ஒத்துக்க முடியல. அது ஏன் பிரச்சனை? நான் ஒரு பைத்தியம் ஆகிட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ ஒத்துக்கணும்லாம் பெரிய அறிவாளிங்க தானே, ஜீனியஸ்க்கெல்லாம் தெளிவாக புரியுது என்னான்ட்டு. ஆமாம், அது எப்படின்னா தெரிச்சு உள்ளே போய்டும். அந்த ஹோலி ஸ்பிரிட்டு என்ன ஆகிடுவாங்க, எல்லாம் கர்ப்பமாகிடுவாங்க. 6 பேர் கர்ப்பமாகி பிள்ளைங்களை வளர்ப்பாங்க, ஒருத்தரே கர்ப்பமாகி பிள்ளைங்களை வளர்ப்பாங்க, கல்லை பார்த்து சூரியனை பார்த்து ஒரு பிள்ளை பார்த்துப்பாங்க. இப்படிலாம் தமாசாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கிறீங்கன்னா அதுக்குன்னா ஒன்று உங்களுக்கு. ஆமாம், பெரிய ஞானம் உங்களுக்கு. அவ்வளோ ஞானிங்களாம் என் வீடியோலாம் பண்ணாதீங்க. அது நல்லா சொல்லிட்டேன், அப்பா அறிவாளிங்க, புத்திசாலிங்க, தெரிஞ்சவங்க, புரிஞ்சவங்க, தயவுசெய்து என்ன பண்ணாதீங்க வீடியோ பார்க்க. ஒரு குழப்பமாயிடும் உங்களுக்கு. ஏன் நம்ம ரகசியத்தை உடைக்கத்தே வேலையை வச்சுக்கிறோம். அப்படித்தானே? கோழி இருக்குது இல்லை, போய் பார்த்து நினைங்கன்னா முட்டை போடாது. காக்கா புணர்றது நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? காக்கா புணரும் பார்த்துக்கிறீங்களா? முடியவே முடியாது. பாராத்திரில் யாரும் இல்லாத நேரத்தில் தான் புணரும். புறா புணர்றதை உங்களால் பார்த்துருக்க முடியும், சிட்டுக்குருவி புணர்றதை நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஆனால் காக்கா புணர்றத, ஆனால் காக்கா கேவலமான பறவைன்னுவீங்க, ஆனால் காக்கா புணர்றதை ரகசியமாக வச்சுனுக்குது. எது நாகரிகமாக நடந்துக்குதே? நாய் பழப்புன்னுவீங்க. என்ன பழப்பு? நாய் பழப்புன்னா என் பழப்பு நாய் பழப்புன்றாங்களே, என்ன அர்த்தம்? ஐயோ, இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. நீங்கள் செம்மையாக திட்டிக்கிறாங்க உங்களை. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க நீங்களும் சந்தோஷமாக சொல்கிறீங்க என் பழப்பு நாய் பழப்புன்றீங்க. எனக்கு காதெல்லாம் கூசும். ஏன்னா இவனுங்க நம்ம அசிங்கமாக நல்லா பேசுகிறானுங்க. இவனுங்கெல்லாம் என் பழப்பு நாய் பழப்புன்றான ஒருத்தன் மேடையில் ஏறி நல்லா பேசுகிறானே. நடு ரோட்டில் நாயை பார்க்காதவன் பேசுகிறான். பார்த்து நீங்களும் கூட புரிஞ்சுக்காமக்கிறீங்கன்னா என்ன அதுதான்? அதான் ரகசியம். ரகசியம்னா அதுதான் வேல்யூவானது. நினச்சி சிரிக்காதீங்க. இனிமேல் பற்றி எவனா சொல்லுவான் நாய் பழப்புன்ட்டு சொன்னாலும் சொல்லுவானுங்க. எவ்வளோ சொல்லி அவனுக்கு புத்தி வரன்றீங்க. இந்த ரகசியத்தில் நிறைய ரகசியம் சொல்லிடுறேன். இப்போ சிதம்பரமா இமயமலையா சிவன் இந்த இடம் தெரியாது. அப்போனா என்ன தெரியாது? ஒருத்தருக்கு புரியணும், இல்லை உணர்ந்துருக்கணும். அவர் என்ன பண்ண உணர்த்திருக்க உணர்த்தணும். உணர்ந்தவர் உணர்த்தத்துக்காக பயன்படுத்தின வார்த்தை பேர் ரகசியம். உணராதவங்களாம் சொன்னால் அது பேர் ரகசியமாகுமா? அது பேர் மறைத்தல். அதுவும் மறைஞ்சிடும். உணர்த்தல் வேற, உணர்த்தணும். பிள்ளைக்கு பொண்ணுக்கு 18 வயசு 20 வயசு அவங்களே உணர்ந்துருவாங்க. அப்படி தானே? உணர்த்தணுமா? உணர்றாங்களா? எப்படி உணர்றாங்க? அவங்களுக்கு கூட உடலில் ஏதோ மாற்றம் ஏற்படுது, அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை உள்ளுக்குள்ளே ஏற்படுது. அப்போ இதை தான் அம்மா அப்பாவும் இல்லை சமூகமோ இதை செஞ்சுனுக்குதுன்னு என்ன பண்ணுறாங்க? அவங்க உணர்றாங்க. உணர்றதுக்கான வயசு வரும்போது உணர்வாங்க. தப்பாக கைட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஃபாரின்லலாம் இப்போ தடை போட்டுனே வரானுங்க. அடல்ட்ஸ் எல்லாம் சில்ட்ரன்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு. சில ரகசியங்களை தேவையில்லாத விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது, சைல்டுக்கிட்டலாம் பேசக்கூடாது. அப்போ ரொம்ப நாகரிகமாக அழகாக வச்சுருந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்க? ரகசியத்தெல்லாம் கேவலப்படுத்துறீங்க. என்ன ஆகும்? சீர்கெட்டு போய்டும். இப்போ ரகசியம் எப்படி இருக்குண்ணா? ரகசியமாக இருக்கணும். அதுதானே கரெக்டு. அப்போது புருஷன் பொண்டாட்டி சந்தேகப்பட்டு சண்டை போட்டிங்கன்னா குழந்தைங்கன்னா நினச்சிக்கோ, அது தப்பு போலன்னு நினச்சிக்கோ. என் பொண்டாட்டி எப்படி தான் ஆவானே, என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களாம் அவன் பொண்டாட்டி கூட கல்யாணம் பண்ணிக்காமே போயிடுவான். ஏன் புருஷன் பொண்டாட்டி என்ன இப்படி தான் இருப்பாங்க போல், இது நல்லது இல்லைன்னு நினச்சிப்பான். அப்படி கிடையாதுன்னு அவனுக்கு உணர முடியாது. ஏன்? ஃபிசிக்கலாக பார்க்குறான், நேராக அப்பாவும் அம்மாவை நேராக பார்க்குறான். அப்பா அம்மாவை ஏமாத்துறாரு, இல்லை அம்மா அப்பாவை ஏமாத்துறாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த குடும்பம் எப்படி தான் ஆம்பளை மாமலாம் எப்படி தான் இருப்பாங்கன்னு நினைப்பான். இப்படித்தான் போல் வாழ்க்கை பிடிக்காது, கசந்துரும். அப்படி தானே? அப்போ சண்டை கூட எப்படி தான் வச்சுக்கணும்? ரகசியமாக வச்சுக்கணும், பப்ளிக்காக வச்சுக்கூடாது. ஆனால் உங்கள் கோபம், உங்கள் வெறி, உங்கள் ஆற்றாமை என்ன பண்ணிடுறீங்க? கத்திடுறீங்க, வேதனைப்படுறீங்க. ஸோ ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மனநிலை வேணும். ரகசியத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மனநிலை வேணும். ரகசியமாக ஒன்றை செஞ்சுட்டு பப்ளிக்காக சொல்லி பணம் சம்பாதிக்கலாங்கிறான். ரகசியமாக ஃப்ளாஸ்கில் கேமரா வச்சுட்டு போய் நித்யானந்தா இது மாதிரி இருந்தார், அவரு பாவம் தனியாக அவர் இருந்தார் படுக்கறையில். என்ன தப்பு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நித்யானந்தம் செஞ்ச தப்பு எங்கே?
ரஞ்சிதா கூட இருந்தது குற்றமா? அதுவா குற்றம்? கிடையவே கிடையாது. ஆனால் நிறைய பேர் எப்படி தான் உணர்ந்துருப்பீங்கன்னா அது குற்றம்னுக்கிறீங்க. அவர் செஞ்ச குற்றம் அது கிடையாது. நான் தொப்புளுக்கு கீழே வந்தது இல்லை, நான் பரமானந்தத்தில் இருக்கிறேன், நான் நித்தியானந்தத்தில் இருக்கிறேன், நான் கீழே என்ன பண்ணுறதில்ல வரத்தில்லைன்னு சொன்னார். ஆனால் அதுதான் அங்கே நடந்தது. அந்த வீடியோவில் அதான் நடக்குது. அவரும் எகிறாரு, குதிக்கிறாரு, போகிறாரு, தவிர வேறு ஒன்றும் அங்கே நடக்கவே இல்லை. உண்மையாக தானே? அப்போது அவர் சொன்னதுக்கான சாட்சி தான் அந்த வீடியோ. அவர் என்ன சொன்னாரோ அதுக்கான சாட்சி தான் அந்த வீடியோ. அதை அவர் பப்ளிக்காகவே சொல்லலாம், நான் இந்த மாதிரி ஆளு இது தேவையில்லாமல் போட்டாங்கன்ட்டு. அவரோட ஆளுங்களே அவருக்கு எதிராலாம் ஆகிட்டாங்க. பாவம் இப்படி போனான் அப்படி போனான்ட்டு. அவர் என்ன சொல்லி கொடுத்தாருன்னு இவனுக்கு தெரில, அவருக்குமே என்ன தெரில. அப்போ கண்ட புக்கை படிச்சுட்டு ரகசியத்தை சொல்கிறேன்னு சொன்னால் என்ன ஆகாது? நடக்காது. சிவசூத்திரம்னு ஒரு புக்கு இருக்குது. அது என்ன சிவசூத்திரம்? சிவனை அடையிறதுக்கான சூத்திரமாக தானே இருக்கணும். அது சிவனை அடைஞ்சாரா? ஆமாம், மீனாட்சியை கூப்பிட்டேன்றாரு. மீனாட்சி சிவனை அடையிறவனுக்கு மீனாட்சி எதுக்கு? மீனாட்சின்னா என்னன்னே தெரியாத ஒரு மாங்காய் அது. புரியுதா? அது குழந்தை, ஆன்மீக குழந்தை. சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுருக்குது, தனியாக வாங்குகிற அளவுக்கு பணம் சம்பாதிச்சிருக்குது, பொருளாதார விடுதலை அடைஞ்சிருக்குது, நிறைய வசதியாக இருக்குது, நஞ்சத்தை சாதிக்கிற அளவுக்கு அதுக்கிட்ட பணம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை அதுக்கிட்ட? மீனாட்சின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. பாவம் தான் அது. நான் போனேன், மதுரைக்கு போனேன், மீனாட்சி மீனாட்சின்னா அவன் வந்தால் போனான்னா என்ன அர்த்தம்ப்பா? நீங்கள் போய் கூப்பிட்டா வருவாங்களா? கேட்பீங்களா அவரை? சார் அது மாதிரி நானும் தான் போய் மீனாட்சியை கூப்பிட்றேன், எனக்கு ஒரு தனி நாடு கொடுப்பாளான்னு கேட்டால் கொடுப்பாளா? அவர் தனிநாடு வாங்கிறதுக்கு வேறு ஒரு தந்திரங்களை கையாண்டுகிறாரு. நிறைய பேரை பேசுகிறவங்கள கூப்பிட்டுக்கிறாரு, பேசுகிறவங்கள வச்சுன்னு வியாபாரம் பண்ணுகிறாரு. ஏதோ யோகம் அது இதுன்னு பயிற்சி ஏதோ ஒன்று குத்துனுக்கிறாரு, ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணுகிறாரு அவர் நடந்துக்கிறார். சொல்லவும் செஞ்சார். நான் அன்னாச்சி பழம் சாப்பிட்டா புள்ள போகிறேங்கன்னா ஒருத்தர் சாப்பிட்டாங்க, புள்ள போந்துச்சு, அதனால் என்னை நம்பினுக்கிறாங்க, நான் ஒருத்தர் ஒன்று சொன்னுக்கிறேன், ஒன்று நடந்துனுக்குதுன்றார். தப்பு இல்லையே? நடக்கிறவங்களுக்கும் அவருக்குமான ஒரு டீலாக நடந்துனுக்குது, வசதியாக நிற்கிறாரு, அது அவர் பிரச்சனை. இப்போ ரகசியத்தை சொல்லிட்டார் அவர் வாழ்கிறதுக்கு ஏதோ ஒன்று விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறாரு, வாழ்கிறார். அதனால் உனக்கு என்ன லாபம்? நீ கேட்கவே இல்லை போறிய. முதல்ல போகும்போதே ஒரு இடத்துக்கு போனால் என்ன பண்ணா, இந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சிங்கன்னா என்ன ஆகுவேன் கேட்கணுமா இல்லையா? கேட்கலையே. ஒரு ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கிற வயசில் இருக்கிறேன்னா அவனும் கேட்கலையே. தகுதி ஒன்றில் ஒருத்தருக்கு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லோரும் எல்லா ரகசியத்தை தெரிஞ்சால் என்ன ஆகும்? அப்போ யாரும் எப்படி இல்லை, அந்த ரகசியம் எனக்கு தேவையா இல்லையா? அந்த ரகசியத்தோட பிரதிபலன் என்ன, நான் அதை எப்படி கொண்டாடுறதுன்னு தெரியணுமா இல்லையா? தெரியலையே, பேசலையே, வாழலையே. அப்போ ரகசியன்றது வாழ்கிறதுக்கு, விடுதலை அடைகிறதுக்கு, பித்தியார்கிட்டேருந்து என்னை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். ரகசியத்தை எப்படி பயன்படுத்தணும்? என்னை வாழ வைக்கிறதுக்கு, என்னை வளர வைக்கிறதுக்கு, நான் இன்னும் சிறப்பாக இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணேன்? நான் ரகசியத்தை பாதுகாக்கணும். அதர்வைஸ் அந்த ரகசியமே எனக்கு வானாத ரகசியத்தை யாருன்னா உங்கள்கிட்ட ரகசியம் சொன்னால் கேட்கக்கூடாது. அதனால் எனக்கு நான் லாபம்னு கேட்கணுமா இல்லையா? கேட்காம ரகசியம் நான் கேட்டுக்கிறேன். அதனால தானே விளம்பரத்தில் என்ன பண்ணிட்டான், ரகசியம் சொன்னுக்கிறான். உனக்கு ரகசியம்னா ஏன் க்யூரியாசிட்டி வந்தது? அந்த ரகசியத்தினால எனக்குலாம் லாபம் கேட்டியா? சில ரகசியத்தை நீ கேட்கறதுனால மனவேதனை தானே போடுவேன். என் புருஷனை பற்றின ரகசியம் எனக்கு தெரிஞ்சால் எனக்கு வேதனை போடும். நான் தெரிஞ்சுக்கலாமா வேணாவா? வானா தானே. ஏன் அதை போய் தேடி வேவ் பார்த்து போலீஸ் வச்சு ஆளை வச்சு தனியாக டிடெக்டிவ்லாம் வச்சு சிஐடிலாம் வச்சு செக் பண்ணுறேன்? என்ன பண்ண போகிற? ரகசியத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போகிற? அப்படி ஒரு சந்தேகம் வந்தால் பானன்னு அங்கேயே விட்டுற, தெரிஞ்சுக்கின்னு ஏன் விட்டுற? தேவையில்லையே. அப்போ உன் மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லை, இருக்குமா இருக்காதா, சரியா தப்பா, ஏன் தேவையில்லை அது மேலே அக்கறை எடுத்துக்கிற? உனக்கு என்ன தேவை? கேட்கவே இல்லை. ரகசியம் தேவையா உனக்கு? தேவையில்லைனா வேணாம். ரகசியம் தேவையில்லைனா வேணாம். 92 விட்டேன், 2002 பிடிச்சிட்டேனே. 92 விட்டுட்டேன் அதை. ஆனால் 2002 எனக்கு வர வேண்டியது ஒன்றுன்னா வரும், இல்லை எனக்கு இது வேணும்னு தேடினா எனக்கு அது கிடைக்கும். தேடினா கிடைக்கும் தானே. தட்டினா திறக்கும், தேடினா கிடைக்கும், கேட்டால் கொடுப்பாங்க. தெளிவாக தானே இருக்குது. அப்போ கேட்கணும், இல்லை தட்டணும், இல்லை தேடணும். தேடினா இது எனக்கு எல்லாமே தானே நடக்குது. ரகசியமாக இருந்தாலும் ஓப்பன் ஆகிடுமா இல்லையா? எல்லா ரகசிய கதவுகளும் உனக்காக திறக்கும். எப்போ அப்படின்னா உன்னை மதிச்சானா. இப்போ உன்னை அவமானப்படுத்தி ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறிய, பாவமாக தெரில உனக்கு. ஏன் உன்னை அவமானப்படுத்தி, உன்னை பெருமை பற்றி ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கோ, இல்லை கொண்டாடுறதுக்காக ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கோ.
போகாத வாழ்க்கைக்கு ஏன் ரகசியம் தெரிஞ்சுக்கிற? நிறைய சாமியாருக்கு ரகசியம் சொல்லிட்டு உன்னை ஏமாத்துறான். கத்தி மேலே கை வச்சு சத்தியம் சொல்லு, நீ இது மாதிரி பண்ணக்கூடாது. பொண்டாட்டி கூட புணர்வுக்குதாதுன்னு சத்தியம் வாங்குறவங்களாங்கிறான். பொண்டாட்டி கூட புணர மாட்டேன்னா நான் உனக்கு சொல்லித்தரேன், இல்லை முனை வெட்டினா சொல்லித்தரேன், இப்படியெல்லாம் ஆகணுன்னுங்கிறான். இப்படியெல்லாம் போய் கற்றுனாங்கிறாங்க. ஒருத்தர் வந்து சொன்னார், 2வது ஒரு உபதேசம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் முனையை வெட்டிக்கணும். கற்றுக் கொடுத்தவன் யார்? அவன் வெட்டப்பட்டவனால உனக்கும் என்ன சொல்லித்தரான்? அட பைத்தியம்! எப்படி ஒரு ரகசியம் தெரிஞ்சதுக்காக நீ உன்னை இழக்கணுமா? ரகசியமாக போட்டு எனக்குன்னே இருக்கணுமா? உன்னை இழந்த பிறகு உனக்கு ரகசியம் தேவையா? உன்னை அவமானப்படுத்துகிற, உன்னை துக்கப்படுத்துகிற, உன்னை கஷ்டப்படுத்துகிற ரகசியம் உனக்கு தேவையா? உன் மனைவி கிட்ட ஒரு ரகசியம் இருக்குதுன்னா அது ஏன் கேட்குற? தேவைப்பட்டால் அவள் சொல்ல போகிறா, அப்படி தானே? இல்லை நீ அது அசாத்திய நம்பிக்கை அவளுக்கு குத்தியானா, இல்லை அசாத்தியமாக அவளை நம்புறேன்னா, இல்லை அசாத்தியமாக அவளை ஒழுக்கமாக வச்சுக்கிறேன்னா, இல்லை அசாத்தியமாக அவன் மேலே அன்பாகிறேன்னா அவள் உங்ககிட்ட சாதாரணமாக சொல்லிட்டு போவா. நீ ஒரு இன்ஃபர்மேஷனாக கேட்பேன்னா என்ன பண்ணிட்டு போவா? நீ சின்னதாக சொல்லும்போதே அவள் செக் பண்ணி பார்த்துருப்பா, அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பா. நீ சின்னதுக்கே எப்படி ரியாக்ட் ஆகிறன்றது தெரிஞ்சிருக்கும், அதனால பண்ணுறோம். அப்படியே ஒரு ரியாக்ஷனே வச்சே டக்கு தான். அப்படி தானே? நம்மளும் அப்படி தான். ஒருத்தர்கிட்ட பேச பார்ப்போம், சில ரகசியத்தை சொல்ல பார்ப்போம், சொன்னால் அவங்க ஒத்துக்காமல் போயிடுவாங்க. ஒத்துக்கலன்னா நம்ம என்ன பண்ண மாட்டான், கண்டினியூ பண்ண மாட்டோம். இவ்வளோ தானே? சொன்னால் ஒத்துப்பாங்கன்னு தான் சொல்லுவோம், இல்லைன்னா என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டோம். அவசியம் இல்லை. ஏன்? அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. அப்போது ரகசியத்தை நீங்கள் கேட்டுக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்கன்னா தேவையா இல்லையா? ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நான் வாழ்க்கையில் முன்னேறுவேனா இல்லை மாட்டேனா? கேட்கணுமா இல்லையா? என்கிட்ட ரகசியம் இருக்குது, நிறைய ரகசியங்கள் இருக்குது என்கிட்ட. 40 days கோர்ஸில் ஒவ்வொரு நாளும் ஒரு ரகசியம் ஓப்பன் பண்ணலாம். பெஜர் ஆகிட்டீங்க, என்னடா இப்படி சொல்லிட்டானே இந்த ஆளுன்ற மாதிரி இருக்கும், இப்படி ஒரு பதில் சொல்லிட்டானே. நான் எதனா பிரச்சனை என்கிட்ட சொல்லுன்னே சொல்லுவேன். உனக்கு எதனா புரியலன்னா, நான் சொல்கிறது தப்பு, நான் என்ன பண்ணுவேன்? இது வரைக்கும் யாரும் அது மாதிரி என்னை கேட்டதே இல்லை. 40 days போய் வந்தவங்களாம் கேளுங்க, அப்படியா இருக்கும் கோர்ஸு, அப்படியே அந்த மனுஷன் சொல்லுவார். ஆமா, கேட்டு பாருங்க. அப்போ ரகசியத்தை எப்படி தான் தெரிஞ்சிக்கணும், ரகசியமாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதனால் எனக்கு என்ன இருக்குண்ணா, ஒரு பயன் இருக்கணும். பயன் இல்லாத ரகசியத்தை தெரிஞ்சு பயனே இல்லை. ரெண்டும் வேலை தரக்கூடிய ரகசியத்தை சொல்ல வேண்டியதே இல்லை. இப்போ இது ரகசியமா? இது சூத்தக்கை விட்டு கையில் போட்டு வடை குத்துதே, அப்படி தான் இருக்குது உங்கள் கதை. அது மாதிரி கண்டதெல்லாம் என்ன பண்ண வேணாம், எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். சொன்னால் என்ன பண்ண மாட்டாங்க, தாங்க மாட்டாங்க. ஸோ ரகசியத்தை யாருன்னா சொன்னாலும் சரி, நீங்கள் யாருக்குன்னா சொன்னாலும் சரி, அதில் என்ன இருக்குண்ணா, பயன் இருக்கணும். பயன் இல்லாமல் சொல்லக்கூடாது. அவசியம் இல்லை. அவசியம் இல்லாத விஷயத்தெல்லாம் மனைவி தானே, இல்லை கணவன் தானே, இல்லை ஃப்ரெண்டு தானே, நண்பர் தானே, தேவையில்லாத பேசினுக்காதீங்க. அதுக்கு என்ன பண்ணுங்க, வேறு யாருன்னா அரசியல் கட்சியில் இது நடக்குது சொன்னா பேசினாங்க. 2 பேரும் என்ன பண்ணாதீங்க, உங்கள் ரசிதெல்லாம் உன்னத்துக்கிட்டே, அவங்க ரசிதெல்லாம் நீங்களும் என்ன பண்ணாதீங்க, மனபாரமாகிடும். ஒருத்தன் சொல்கிறான், நான் எந்த பொம்பளை குஞ்சாலும் பாய்ச்சா பார்த்துறேன்ட்டான். வீட்டுக்கிட்ட போவீங்க, என் பாண்டி குஞ்சு சாப்பாடு போட்டாலும் எங்கே பார்ப்பான்? புரிஞ்சு வச்சுங்க. அப்போ அவனும் சொல்லக்கூடாது, நீங்களும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு இடத்துல திருடன்னு சொல்கிறாங்க. 3வது ஆளை பற்றி நீங்கள் தப்பாக விமர்சனம் பண்ணுறீங்க. இங்கேயும் என்னையும் பற்றி 3வது ஆள்கிட்ட தான் சொல்லுவான் அவன். உங்களுக்கு சில இதெல்லாம் பேசும்போது புரியவே இல்லை. ஒருத்தர் எப்படி பேசுகிறாங்க நீங்கள் கவனிக்கவே இல்லை. எதுக்கு பேசுகிறாங்கன்னே உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லாம் கூட வெள்ளம் தனியாக போயின்னுக்கிறீங்க. பாவமாக இருக்குது. அப்படி கிடையாது வாழ்க்கை. அப்படி வாழவும் கூடாது. ரகசியத்தை எப்படி வச்சுக்கணும், ரகசியமாக வச்சுக்கணும். உங்களை எந்த காலத்தை கொண்டும் குறைக்கிற மாதிரியான விஷயத்த பேசக்கூடாது, கேட்கவும் கூடாது. யாருன்னா சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, கேட்கக்கூடாது. ஏன்? அது உங்களுக்கு தேவையில்லை. தேவையா? இவரை பற்றின ரகசியம் எனக்கு தேவையா? அவர் எப்படி வந்தால் எனக்குன்னா, நான் நிறைய பேரோட பேர், ஊர், பொண்டாட்டி, பிள்ளைலாம் கேட்கவே மாட்டேன். தெரியவும் தெரியாது எனக்கு. இவர் அட்ரஸ் எனக்கு தெரியாது. புரியுதா? நான் அது மாதிரி டீட்டெயில் பண்ணவே மாட்டேன் யாரையுமே. ஏன்? தேவையில்லை. அது தேவையில்லாத வேலை. சொன்னால் கூட மறந்துடுவேன், அழிச்சிடுவேன். அது எனக்கு உங்கள் மேலே ஒரு ஒப்பீனியனை உண்டாக்கிட்டோம். அதுமாதிரி நான் அப்படியே பார்த்துன்னு இருப்பேன். ஒருத்தருக்கு ஏதோ சொன்னாங்கன்னா நான் எப்படி பார்ப்பேன் அவங்கள, அந்த இன்ஃபர்மேஷனோடவே பார்த்துன்னு இருப்பேன். நீ ஏற்கனவே அதை செஞ்சவன், இதை செஞ்சவன், போனவன் அப்படின்ட்டு. அதெல்லாம் என்ன பண்ணிவிடுங்க. அது மாதிரிலாம் யாரையும் பார்க்காதீங்க. ஒருத்தருடைய ரகசியம் தெரிஞ்சுன்னு எப்படி பண்ணுவீங்க? நீங்கள் கஷ்டப்பட போது நீங்கள், அவங்க இல்லை.
ஒருத்தருடைய ரகசியம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? வள்ளியோடு சுற்றுவீங்க. உங்கள் ரகசியம்லாம் எனக்கு தெரியுன்ட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஒன்று வெறுப்பாயிடுவீங்க, இல்லை உன்னதில் வெறுப்பாக்குவீங்க. உங்கள் நிம்மதியை கெத்துப்பீங்க. அப்படி ஒரு ரகசியம் தெரிஞ்சக்கூடாது. ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். புரியுதா? சால்டான மாத்திரை போட்டு வயிற்று வலி வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆன மாதிரி ஆனால் பாவம், நீங்கள் தேவையில்லாத ரகசியத்தை என்ன பண்ணுறீங்க? சுமந்துன்னுக்குறீங்க. அந்த மாதிரி ரகசியம் எதனா இருந்தால் ரகசியமாக விட்ருங்க. உங்கள்கிட்ட எது ரகசியமாக இருக்குது என்ன பண்ணுங்க, அதை ரகசியமாகவே விட்ருங்க. இன்னொருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அந்த ரகசியத்தை ஒரு திரும்ப சொல்லுவார் உங்களுக்கு. நீங்கள் மறக்க வேண்டிய ஒரு விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு திரும்ப நினைவூட்டல் பண்ணுவார். அதனால் நீங்கள் துக்கப்படுவீங்க. நிறைய சண்டையில் நினைவூட்டல் தான் நடக்கும். புருஷன் மடி சண்டையில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் அவங்களும் நினைவூட்டல் செய்வாங்க. உங்கள் அப்பா அப்போவே, உங்கள் அம்மா அப்போவே, நீ முன்னாடி இப்படி, இதெல்லாம் என்ன நடக்குது? நினைவு விட்டுறாங்க. நான் நினைவு மன்றத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டால் வேடிக்கையாக பார்ப்பேன். அப்படியா? அது யாரும் வேறு ஆள் மாதிரியும் இருக்கும் எனக்கு. அவங்க சொல்கிறவங்க நினைவூட்டல் பண்ணுறவங்க பெஜராகிடுவாங்க. இவன்னா அந்த ஆள் இல்லையா? நான் தான் அப்பயே மறந்துட்டேனே. நீ முன்னாடியே இப்படி, நான் அப்படி இல்லையே. அவர் எவ்வளோ என்னை திட்டிக்கிறார் தெரியுமா? நான் அப்படி இல்லையே, நான் திட்டிட்டு மறந்துட்டேன். நீ என்ன பண்ணுகிற? வார்த்தையை வாங்கி பத்திரமா வச்சுக்கிறது, நெஞ்சுக்குள்ளேயே போட்டு உலட்டுறது, அதே நினைப்போடவே திரியுது. இல்லை நான் என்ன வேணால் சொல்லி போகிறேன், இப்படின்னா உனக்குன்னு கேட்கணுமா இல்லையா? நேற்றோடு நான் சொன்ன வார்த்தை காற்றோடு போயாச்சு, வார்த்தை தவறிவிட்டால் கண்ணம்மா மார்பு துடிக்குதடியா. விஷத்தன்மையோடு வாழக்கூடாது. விஷத்தன்மையோடு என்ன பண்ண முடியாது? நல்லா ஒரு குழந்தைங்க மாதிரி ரொம்ப சந்தோஷமாக, ஒரு விகல்பமும் இல்லாமல் எல்லோரும் கூட எப்படி வாழலாம்? நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். கடவுள் அப்படி தான் நம்ம செஞ்சு வச்சுக்கிறாரு. மறந்துடுறீங்களா இல்லையா? நிறைய விஷயம் நீங்கள் மறந்துடுறீங்களா இல்லையா? ஆனால் ரகசியம்னு உள்ளே வைங்களா, மறக்கவே மாட்டீங்க. நீங்கள் எதுனா ஒன்று ரகசியம்னு என்ன பண்ணுங்க, உள்ள சொல்லுங்கள் உங்ககிட்ட, இது நம்ம ரகசியமாக வச்சுக்கணும்னு சொல்லுங்களேன். அவள் தான் மறக்கவே மாட்டீங்க. எதை மாட்டான்? ஏன்? அப்போ ஒரு குரு ரகசியம் எதுக்கு சொன்னாருன்னா மறக்காமல் இருக்கிறதுக்கு சொன்னார். நீ என்ன பண்ணுகிற? அதை இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? போயிச்சு உன் கதை, அவுட்டு, ஃபெயில் ஆகிடுவேன். தண்டனை தான், அவ்வளோதான். திரும்ப அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த கடவுள் பொறுத்த மட்டும் அந்த மன்னிக்கிறதுக்கு இதெல்லாம் போய் பொதுவாக நீங்கள் எந்த தவறு செஞ்சாலும் அதுக்கு தண்டனை உண்டு. இந்த மன்னிப்புன்றதெல்லாம் சும்மா தான். மன்னிச்சுக்கன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம், ஆனால் அதை கேட்டவர் ஒன்றும் உங்களை மன்னிக்கலை. அவருக்கு எப்படியுமே அங்கே போய் பஞ்சிச்சு. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவார், திரும்பவும் அதை கேட்பார், நீ அது மாதிரி பண்ணதானேன்னுவார். அப்போ அவர் மன்னிக்கலை. புரியுதா? மறந்துடுங்கன்னு கூட சொல்லுங்கள், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லாதீங்க. ஏன்? மன்னிக்கிறது இல்லை. மனிதன் என்ன செய்யறதே இல்லை, மன்னிக்கிறதே இல்லை. உள்ளே இருக்குது, அது அப்படி தங்கிடும். ஒரு குற்றம் செஞ்சிங்கன்னா, ஒரு தப்பாக அவருக்கு எதிராக செஞ்சிங்கன்னா அவர் மன்னிக்கல, அதுக்குள்ளே அது அப்படியே இருக்கும். அதனால் செயல்களை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருங்க. வித்தியாருக்கு வலிக்கிற மாதிரி செய்யாதீங்க. அவர் தண்டிக்க வேணாம், கடவுள் தண்டிப்பார். ஒரு மனசை வேதனை பத்துறீங்க, அது தண்டிக்காது, வேதனையோடு மட்டும்தான் இருந்திருக்கும். அது பனிஷ்மெண்ட்டையும் அது சொல்லியிருக்காது. கடவுள் தண்டிப்பார். ஏன்னா மனித மனம் அவ்வளோ விசேஷமானது. ஒவ்வொரு மனதையும் கடவுள் வாழ்கிறார் மனித மனதில். ஏன்னா அறிவுள்ளதுன்னு அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை, அது உள்ள அவ்வளோ விசேஷம் இருக்குது. அது தன்னை மறந்துருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே கடவுள் இருக்குது. நாய் உள்ளெல்லாம் கடவுள் இருக்குது, சொன்னால் புரியாது. ஆனால் புரிஞ்சின ஒரு மனுஷங்கிறான்ல இங்கே, அவங்களெல்லாம் ரொம்ப உஷாராக இருங்க. பொதுவாக என்கிட்ட வர்ற நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் என்ன ஆகாதீங்க, வெறுப்புணர்வை கக்காதீங்க, தண்டிக்கப்படுவீங்க. ஏன்னா என்கிட்ட வர்ற யாருமே யார் தான்? கடவுள் தேடி வர்றவங்க தான். அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன கடுகளவு கூட நீங்கள் மற்றவங்க மேலே வெறுப்பாகக்கூடாது. ஏன்? அவங்களாம் நிறைய பிரச்சனைகள் தாண்டி வந்து என்னென்ன வந்துக்கிறாங்க. என்னை ஒத்துக்கிறதுக்கே அசாத்திய தைரியம் வேணும். என்னை ஒத்துக்கிறாங்கல்ல ஒருத்தர், அதுக்கு என்ன வேணும்? சராசரி மனுஷன் என்னென்ன வரவே முடியாது. அதனால் யார் மேலேயும் என்ன ஆகாதீங்க, இங்கே இருக்கிற உங்களுக்குள்ளவே யாரையும் ஈனமாவோ கேவலமாவோ அசிங்கமாவோ பார்க்காதீங்க, தண்டிக்கப்படுவீங்க. ஏன்டா அப்படி? ஆமாம், வேலை பத்தாதீங்க. ஒருத்தர் என்ன பண்ணிக்காதீங்க,
உங்களுக்குள்ளா. வெளியெல்லாம் எப்படின்னா தான் போட்டோம், அது அவங்க பிரச்சனை. நீங்கள் வெளியே கூட யாரையான வேதனை பத்துங்க. இங்கே இருக்கிறவங்களை யாரையும் வேதனை பத்தாதீங்க. நீங்கள் எங்கன்னா போய் ஏமாந்துட்டு இங்கே உங்களை கூப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கும் பனிஷ்மெண்ட், இவருக்கும் பனிஷ்மெண்ட்டு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? தண்டனை உண்டு. புரியுதா? ஏன் விசேஷம் நம்ம கடவுள் இதான உணர்ந்து திரும்ப அவன் ரிவர்ஸ் போகிறான். இது கடவுள் இல்லைன்னு அவன் சொல்கிறான்னா அவன் தப்பு, பாவம் தண்டிக்கப்பட போடுவேன். நீங்களும் போய் மாட்டினா யார் தப்பு? இது ரொம்ப கவனமாக இருக்கா. வெரி பெக்குலியர் ரகசியம் நான் சொன்னது. இதை போய் வெளியே சொன்னீங்கன்னா பாவம் நீங்கள் தான். அப்புறமா அது வர இல்லைன்னீங்கன்னா இன்னும் மோசம். நான் சொன்னதெல்லாம் பொய்யினீங்கன்னா என்ன ஆச்சு உங்கள் கதை? வெயில் தான். ஜென்மம் இருக்கும், பிரச்சனை வரும், இங்கே நல்லாகிற மாதிரி இருப்பீங்க. சரி, ரகசியத்தை எப்படி வச்சுங்க, பாதுகாப்பாக வச்சுங்க. இன்வேலிடே பண்ணாதீங்க. புரியுதா? ரகசியம் நல்லதா கெட்டதா? பக்குவமாக பயன்படுத்த வேண்டியது, கத்தி மாதிரி. புரியுதா? காயன்னு இருக்கும், வெள்ளைன்னு இருக்கும். அதுவும் இருபுறமும் கருக்குள்ள பற்றியும் உன்னையும் வெட்டும் என்னையும் வெட்டும். அப்போ ரகசியத்தை சரியாக வச்சுக்கலன்னா நானும் தண்டிக்கப்படுவேன், நீங்களும் தண்டிக்கப்படுவீங்க. ஸோ உங்கள் ரகசியத்தை உன்னத்துக்கு சொல்லும்போது அவங்களும் நீங்களும் 2 பேருமே சேர்ந்து பாதிக்கப்படுவீங்க. 2 பேருமே என்ன ஆகிடுவீங்க? பாதிக்கப்படுவீங்க. கவனமாக இருங்க. எது மேலே? ரகசியத்து மேலே. உங்கள் ரகசியத்தை சும்மா வெளியே சொல்லாதீங்க. தேவையில்லாத ரகசியம்னா வானா மறந்துட வேண்டியதுன்னா என்ன சொல்லணும்? நீங்கள் அதுக்கிட்ட மறந்துடணும். மன்னிக்காதீங்க, மறந்துடுங்க. மன்னிக்க முடியாது. நீங்கள் மன்னிச்சாலும் கடவுள் மன்னிக்க மாட்டார். ஒரு செயலுக்கு நீங்கள் மன்னிச்சிங்கல்ல, நீங்கள் ஒன்றும் பிடிங்கெல்லாம் கிடையாது, நீங்கள் மன்னிக்க முடியாது. தண்டனை உண்டு தான். தெரியாமல் முள் குத்திங்கன்னா சீடு பிடிக்கும், முள் எடுக்கிற வரைக்கும் வேதனை தரும், ஃபாரின் பாடி உள்ள தங்க விடாது. மன்னிச்சுன்னு சொன்னால் நடக்கான். ஏன்? குத்துன முள் குத்துந்து தான். உங்கள் மனசை பக்குவமாக வச்சுங்க. யார் மனசை? தேவையில்லாதெல்லாம் உள்ளே எடுத்து போய் போடாதீங்க. அப்படி போட்டாலும் அது தேவையில்லைன்னு சொன்னீங்கன்னா அதுவே காணாமல் போயிடும். வெளியே சொல்லக்கூடாது. ரகசியம் என்ன கிடையாது, மறந்துடுங்க. ஏதோ தப்பு செஞ்சீங்க, அது தப்புன்னு தெரிஞ்சுங்க. நீங்கள் இனி நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு விட்டுருங்க. விட்டுலாமா? ரகசியமாக வச்சுக்கலாமா? விட்டுருங்க. மீண்டும் தப்பை செய்ய வேணாம். நல்லா இருக்கிறதுக்கு வழி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்? நிறைய விஷயம் இருக்கும். திரும்ப பாருங்கள், வேறு மாதிரி புரியும். ரகசியம் எப்பவுமே ரகசியமாக இருக்கட்டும். ரகசியம் எப்பவுமே ரகசியம்லாம் எல்லாம் சும்மா பேச்சு, அது அதை பக்கம் வச்சுருக்கோம். சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் மாதிரி ரகசியம் என்ன? ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப கொண்டாட்டமாக, ரொம்ப ஆனந்தமாக, எப்படி ஒரு குழந்தைய போல் சந்தோஷமாக, சரியா? விகல்பம் இல்லாத ஒரு மனுஷியாக ஆனந்தமாக உங்களுக்கெல்லாம் கிடைக்குது. நீங்கள் அடுத்தவங்களை பார்த்து வெறுப்பாகாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க. எப்போதும் சந்தோஷமாக இருங்க. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். நல்லா இருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.